மகாராஜன்னு சொன்னால் சாதுக்களை தான் சொல்லுவா, மகாத்மாக்களை. அது மாதிரி இத்தனை பேரும் சாதித்தவா அத்தனை பேரும் பெரிய மகாராஜர்கள். ஏன்னா சுந்தரராஜன், வெங்கடராஜன், வரதராஜன் அப்படின்னு பகவானுக்கு எந்த பகவான ராஜனோ அந்த ராஜனை ஸ்தாபிதம் பண்ணுற ராஜாக்கள் அப்படிங்கிறதுனால இது தகும் இல்லையா? அதுக்கு அடுத்தவர் தேரெழுந்தூர் ஸ்ரீமான் உவே பாலாஜி பட்டர் சுவாமி. இவர் தேரெழுந்தூர்லேருந்து எழுந்தொழி இருக்கக்கூடிய பட்டாச்சாரியார். இவர் ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகம சிம்மம் ஸ்ரீமான் ராம பட்டாச்சாரியர் சுவாமியுடையதான திருப்புதல்வர் சுவாமி. இவர் இவருடைய பிதாமகர் மகாவித்வான் ஸ்ரீமான் கண்ணன் பட்டாச்சாரியார். இவா 202 பரம்பரையாக, நல்லா கேட்டுக்கோங்க, 202 பரம்பரையாக தேரெழுந்தூர் ஆமருவியப்பனுக்கு கைங்கரியம் பண்ணுற பரம்பரை, அர்ச்சக பரம்பரை. நல்லா ஜோராக கை தட்டுங்க, நம்மளால் முடிஞ்சது தானே. நம்ம போய் கிட்ட போய் நெருங்கிட முடியுமோ பெருமாள்கிட்ட? அப்படின்னா பரம்பரையாக பாஞ்சராத்திர ஆகம வித்வான்னா இவா மட்டும் இல்லை, 202 பரம்பரையாக ஆமருவி அப்பனுக்கோ, சாரநாத பெருமாள் திருச்சேரி பெருமாளுக்கோ, நாகை அழகியார் நாகப்பட்டினம் சுந்தரராஜ பெருமாளுக்கோ, இன்னும் பல சன்னதிகளில் அர்ச்சக கைங்கரியம் செய்யக்கூடிய பெரும் பேறு பெற்றவர் இவாள்லாம் பரம்பரையே. அதோடு இல்லாத ஸ்ரீமான் பாலாஜி பட்டர் சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் எம்டெக் வாசிச்சிருக்கார். லௌகீக விஷயந்தான் இருந்தாலும் அதுவும் இந்த காலத்தில் அவசியம் தேவைப்படுறது. ஆனால் அவருக்கு முக்கியம் எதிரான எம்பெருமாண்ட கைங்கரியமே லட்சியம். ஏன்னா லௌகீக படிப்புங்கிறது குப்பை கலர்ந்த செல்வத்தை கொடுக்க போகுது. ஆனால் ஆத்ம விஷயங்கள், கைங்கரிய விஷயம்ன்றது ஆத்மோ ஜீவனத்துக்கான விஷயம். உஜ்ஜீவனம்னாலே கைங்கரியம் தான் சம்பிரதாயத்தில். அப்பேற்பட்ட விஷயமா இருக்கிறதுனால அதை தான் வசத்தின்னு இருந்துட்டு கைங்கரியங்கள் எங்கே இருந்தாலும் சன்னதிகளில். அதே மாதிரி பல்வேறு விதமான ஸ்தாபனங்களை ஏற்படுத்தியிருக்கார் சுவாமி. இதுக்கு மேலே ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகம திருவாராதன கிரமங்கள்லாம் பல பேருக்கு நுட்பமான விஷயங்களை எதிர்கால சந்ததி ஆகிய அடுத்த தலைமுறைக்கெல்லாம் பாடங்கள் எடுத்து அவளுக்கு தயார் பண்ணுறார். நிறைய குழந்தைகளை தயார் பண்ணுறார். தன் தகப்பனார் மற்றும் சாஸ்திர விற்பனர்கிட்டேருந்து பல ஆகம கிரந்தங்களை பாடம் கேட்டு தானும் அந்த சிஷ்யர்களை தயார் பண்ணிட்டு வரார். அது பிரகாரம் பாஞ்சராத்திர அர்த்த கிரியா சாகரம் என்ற வெப்சைட் வச்சுருக்கார். அது மூலமாக அவருடைய தகப்பனாரோடு சேர்ந்து நிறைய ஆகம விஷயங்களை வெளியிடுறார். பொதுவாக சொல்லப்போனால் பகவத் சாஸ்திரம் அப்படின்னு பேர் இது. பாஞ்சராத்திர ஆகமம் பாஞ்சராத்திரஸ்ய கிருஷ்ணஸ்ய பக்தா நாராயண ஸ்வயம் அப்படின்னு சொல்கிறதுனால ஸ்வயம் நாராயணனே தன்னை பூஜை பண்ண வேண்டிய முறைகளை 5 ராத்திரியும் பகலுமாக உபதேசம் பண்ணதுனால பாஞ்சராத்திரம். அதில் இவர் வெப்சைட் மூலமாகவும் நிறைய பேருக்கு சொல்லித்தரார். இதோட இவ வைதீகத்தில் ரொம்ப முக்கியமான கைங்கரியங்களை பண்ணிட்டு அதுக்கெல்லாம் ஒரு பாஞ்சராத்திர ஆகமத்துக்கே ஒரு உதாரணமாக எழுந்தொழி இருக்கக்கூடியதான சுவாமி. ஆனால் இப்போ ஆகமத்தை பற்றி சொல்ல போகிறதில்லை. ஏன்னா இவர் தகப்பனார் பாஞ்சராத்திர ஆகம சிம்மம்னு பேர். அவர் ஸ்ரீராம பட்டாச்சாரியார். இப்போ ஹோமங்கள் பண்ணிட்டு இருக்கார் 10 காலமும். அந்த சுவாமி ஏற்கனவே பாஞ்சராத்திர ஆகமத்தில் இருக்கக்கூடியதான பரத்துவம், விஷ்ணு பரத்துவத்தை அவர் சாதிச்சுட்டு போனார். இவர் சொல்ல போகிற விஷயம் ஸ்பெஷல் விஷயம். ஏன்னா அப்பா 10 அடி பாஞ்சா குட்டி 1 அடி பாஞ்சா 16 அடி பாயின்வா. அவர் ஆகமத்திலேருந்து நான் சொல்கிறேன், நான் சங்க இலக்கியத்துலேருந்து சொல்கிறேன். தமிழில் இருக்கக்கூடிய சங்க இலக்கியத்தில் பரிபாடல்லேருந்து ஆரம்பித்து பல்வேறு இடங்களில் ஸ்ரீமன் நாராயணனான திருமால் ஒருவனே பரம்பொருள், இதுதான் சங்க புலவர்களுடைய சித்தாந்தம். ஏன்னா வேத ஆகமங்கள் அல்லது புராண இதிகாசங்கள் இதிலெல்லாம் சொல்லப்பட்ட எது ஒரு பொருளோ மெய்ப்பொருளோ அதுதான் சங்க புலவர்களுடைய அவளுடைய சித்தாந்தமும். அது என்ன சொல்கிறது அப்படின்னா திருமால் ஒருவனே பரபிரம்மம். பரிபாடலில் எடுக்கச்சவே மா அயோயே மா அயோயே அப்படின்னு ஆரம்பிக்கச்சவே மானா மகாலட்சுமி, ஐயோ ஏ அப்படின்னா கணவன் திருவின் மணாளன், சுவையன் திருவின் மணாளன் ஆழ்வார் சொல்கிறதா மா ஐயோ ஏன்னு ஆரம்பிக்கிறான். பல இடங்களில் கருட வாகனன், கருட புட்கொடி உடைய கோமான்றாலே கருட கொடி கருடத்வஜன் எல்லாம் ஆழ்வார்கள் பாடுறதுக்கு சங்க புலவர்களும் அப்படியே தான் பாடியிருக்கா. இப்போ சங்க புலவர்களுடைய சங்க இலக்கியங்களில் யார் பரபிரம்மம் அப்படிங்கிறத ஸ்தாபிக்கிறதுக்காக சுவாமி எழுந்துள்ளிருக்கார். அவருடைய நேரத்தை அடியன் எடுத்துக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். சுவாமி அற்புதமாக சாதிக்க அடியன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீ வைகுண்டபதயே நமः. கிருஷ்ணாரண்யே ஜகத்யாம் உபரிச்சரவசோஹ ஸ்யந்தனம் யத்ர மக்னம் தஸ்மின் தேவாதிராஜः ஸ்யதசஹசரி ரக்தபத்மாபிதானாம் தீர்த்தம் தர்ஷப்பிரசித்தம் கலிமலஹரணம் காருடம் தத்விமானம் காவேரி கும்பஜாபியாம் உபரிச்சரவசோஹ பிராங்முக சுப்ரசன்னः. பூவிற்கும் தாமரையே பொன்னுக்கு சமம்புணதம் ஆவிற்கு அருமணியே ஆணைக்கு அமரும் பல் தேவில் திருமால் எனச் சிறந்ததன்பே பாவிற்கு வள்ளுவர் வெண்பா. முருகு பொருணராறு பான் 2 முல்லை பெருகு வளமுதுரை காஞ்சி மருவினிய கோலநெடு நல்வாடை கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை கடாதும் 10 சுந்தரம் பரமம் தேவீம் கல்யாண சுந்தரீம் நமாமி பூயோ பூயோகம் பூயோ பூயோ நமாம்யகம். மகாஜனௌகாக மகௌக சத்வம் வேதோதகம் சாஸ்திர தரங்க சோபிதம்
அலங்கனீயம் குருதேவ தீர்த்தம் சபாசமுத்திரம் சிரசா நமாமி. இப்படிப்பட்ட ஒரு மகா சபையை ஏற்படுத்தி ஒரு சதஸ்ஸ நடத்துறதுங்கிறதே ரொம்ப சிரமசாத்தியம். ஏன்னா ஒரு சுவாமி வரேன்பா, கடைசி நிமிஷம் அவளுக்கு ஏதோ ஒரு காரணங்களால் சதஸ்ஸில் அவள் பங்கேற்க முடியாது. அடியோங்கள் இந்த மாதிரி பல சதஸ்ஸில் தோப்பனார் நிர்வகிக்கும் போது கூட இருந்து அனுபவிச்சதுனால இதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தெரியும், இதில் இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் தெரியும். ஒருத்தர் 3/4 மணி நேரம் பேசுவா, திடீர்னு அதில் ஆழங்கால் பட்டு 1.5 மணி காலம் பேசுவா. அடுத்தவருக்கு அந்த சமயத்தை நாம் கொடுத்தே ஆகணும், ஆனால் அதில் அவரையும் நாம் நவுத்த முடியாது. இப்படி பல சிரமசாத்தியங்களுக்கு நடுவில் யஜ்ஞத்தையும் வச்சுண்டு இந்த பக்கம் நாம் வாசலில் சேவிச்சோன்னே பாஞ்சராத்திராகம ரீதியாம் அஷ்டாட்சரம் துவாதசாட்சரம் முதலான மகாமந்திர யஜ்ஞங்கள் நடந்துருக்கு. அந்த யஜ்ஞங்களும் நடந்துண்டு இந்த பக்கம் சதஸும் நடத்துறது ரொம்ப சமசாத்தியம். இது அடியேன் உணர்ந்து சொல்றது. இப்படி நம்ம சுவாமி ஏற்படுத்தி நமக்கெல்லாம் ஒரு பாக்கியத்தை கொடுத்ததுக்கு அவருடைய திருவடி தாமரைகளில் பல்லாண்டு பாடி அடியேன் இதை சிறிய உரையை ஆரம்பிக்கிறேன். இந்த யஜ்ஞோவை விஷ்ணு, யஜ்ஞத்துக்கு அதிபதி விஷ்ணுன்னு ஏற்கனவே நமக்கு பற்பல சுவாமிகள் நிர்தாரணம் பண்ணிட்டா. யஜ்ஞம் எங்க பண்ணாலும், எந்த வகை யஜ்ஞம் பண்ணாலும் அதற்கு விஷ்ணு தான் பிரதானமான தெய்வம், எம்பெருமான் தான், நாராயணனே நமக்கே பறை தருவான். இதுக்கு மேலே சுவாமியா தான் சாதிச்சார். இப்படி இருக்கக்கூடிய யஜ்ஞங்கள் நம்மளுடைய புராணங்கள் எடுத்துட்டோன்னே பல்வேறு புராணங்கள் எல்லாமே, பாத்ம புராணம் முதலான எல்லா புராணங்களுமே எப்படி தோன்றினது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த ரிஷிகள் நைமிஷாரண்ய க்ஷேத்திரத்தில் கார்த்தால வேலை ஹோமம் பண்ணுவான். ஒரு ரிஷி சங்கல்பம் பண்ணி பேர், நான் இன்ன தேதியில் ஹோமம் பண்ண போகிறேன் அப்படின்னு. அந்த இடத்துக்கு பாக்கி ரிஷிகள்லாம் வந்துடுவோம். கார்த்தால வேலை பூரா ஹோமங்கள் நடந்துகிட்டே இருக்கும். மத்தியான வேலையில் அந்த சமயம் ஒரு இடைவேளை சமயத்தில் ஒரு ரிஷி ஆரம்பிப்பார், எனக்கு இந்த வேதத்தை படித்தேன், இல்லை இந்த விஷயத்தை நான் படித்தேன், இது நல்லா இருந்தது, இதை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கோ அப்படின்னு சனக்கர் சனந்தர் அவர் ரிஷிகள்கிட்ட கேட்டோன்னே அதில் அந்த ரிஷிகளே பெரியவராக இருக்கக்கூடியவர் ஆரம்பிப்பார். அது இவர் கேள்வி கேட்க அவர் பதில் சொல்லன்னு அப்படியே வந்ததுதான் நமக்கு இந்த பெரிய பெரிய கருட புராணமாக இருக்கட்டும் எல்லாமே நமக்கு கிடைச்சது. இது எல்லாமே அந்த யஜ்ஞங்களுக்கு நடுவில் நடந்த சதஸ் தான். அப்போ சதஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். அந்த யஜ்ஞங்களுக்கு நடுவில் சதஸ் பண்ணது நம்முடைய பூர்வத்தில் இருந்த ரிஷிகள். யஜ்ஞத்தோட சேர்த்து சதஸ் நடத்துறது, அதுவும் ஸ்ரீரங்கத்தில் நடத்துறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் இந்த யஜ்ஞங்களை நாம் வேற க்ஷேத்திரங்களில் வேற ஏதாவது ஒரு க்ஷேத்திரங்களில் நடத்தியிருக்கலாம். உதாரணத்துக்கு மதுரையில் நடத்தியிருக்கலாம், சென்னையில் நடத்தியிருந்தா இன்னொரு 500 பேர் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்திருப்பா. ஆனால் ஸ்ரீரங்கத்தில் உபய காவேரிக்கு நடுவில் நடத்துறது ரொம்ப பெரிய விஷயம். இதில் நமக்கு பலனை சொல்லக்கூடிய சாஸ்திரங்கள் பல்வேறு இருக்கு. அதில் சொல்லும் பொழுது ஒரு மந்திர ஜபத்தை நாம் சாதாரணமாக ஜபம் பண்ணால் 100 மடங்கு பலன் அப்படின்னா, அக்னிக்கு நடுவில் 2 பக்கமும் 4 பக்கமும் அக்னியை வளர்த்து நடுவில் உட்காந்து மந்திர ஜபத்தை பண்ணோமே ஆகில் 1000 மடங்கு பலன். ஒரே ஒரு உதாரணத்துக்கு ராமா அப்படின்னு சொன்னா 1000 மடங்கு பலன். தீர்த்தத்துக்கு நடுவில் உட்காந்து சொன்னோமாகில் 1,00,000 மடங்கு பலன். ஒரு ராமா சொன்னா 1,00,000 முறை ராமா சொன்ன பலன் கிடைக்கும். அதுவும் ஒரு க்ஷேத்திரத்தில், விசேஷமான க்ஷேத்திரத்தில் நாம் அந்த ஜபத்தை பண்ணோமே ஆகில் அதற்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த க்ஷேத்திரம் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன் அப்படின்னு, உபய காவேரிக்கு நடுவில் இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் இது. எம்பெருமான் சரயூ நதியில வந்தார். அதுவும் சரயூ நதி 2 பக்கமும் இருக்கும், நடுவில் அயோத்தியா, அங்க பெருமாள் வந்தார். அதுக்கடுத்தது அவரே உகந்து வந்த க்ஷேத்திரம் ஸ்ரீரங்கம். இதுவும் பார்த்தோன்னா உபய காவேரிக்கு நடுவில் இருக்கக்கூடிய க்ஷேத்திரம். அப்ப நம்ம இங்க ஜபம் பண்ணா ஒரு முறை சொன்னா 1,00,000 மடங்கு பலன். அதுவும் இது எப்படி, எம்பெருமான் திவ்யமாக வந்து எழுந்தருளின க்ஷேத்திரம் இது. ரொம்ப ரொம்ப மடங்கு, பல மடங்கு நம்மளுக்கு பலன் தரக்கூடிய க்ஷேத்திரம். அதற்கும் ஒருபடி மேலே போய் எல்லா ஆழ்வார் ஆச்சாரியர்களும் எங்கெங்கோ அவதாரம் பண்ணியிருப்பா. சுவாமி இந்த ஆழ்வார் அந்த ஊர் அவதாரம் பண்ணார், இந்த ஆழ்வார் அந்த ஊர் அவதாரம் பண்ணேர்னு எங்க கடைசியில புகழெடுந்தா அப்படின்னு ஸ்ரீரங்கம் தான் அவ சரணடைஞ்ச க்ஷேத்திரம். எந்த ஆச்சாரியன் வேணா எடுத்துக்கோங்க, எல்லா ஆச்சாரியனுமே நார்த் இந்தியாவில் இருந்த ஆச்சாரியனா இருந்தாலும் சரி, உதாரணத்துக்கு இந்த பிரபுபாதான்னு சொல்லுவா, மகாபிரபு சைதன்ய மகாபிரபு, அவரும் அங்கெங்கேயோ பிறந்தார். ஆனா ஸ்ரீரங்கத்தில் 6 மாசம் இருந்தார். நம்முடைய ஆச்சாரிய புருஷர்கள் அத்தனை பேரும் எங்கெங்கோ அவதாரம் பண்ணியிருந்தாலும் ரங்கநாதரை தான் அவர்கள் சேவித்தார்கள். அப்ப நம்மளுக்கு இது என்ன தெரியுது, எல்லா சம்பிரதாயத்துக்கும் ரங்கநாதனே நாராயணனே தெய்வம்ங்கிறத நமக்கு தெல்ல தெளிவா காட்டுறது.
இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு, முதல்ல வந்து ஒரு சுவாமி சொன்னார், நம்ம இங்க ரொம்ப கம்மியான கூட்டம் இருக்கு அப்படின்னு. இதே நாம் ஒரு பேச்சுக்கு சொல்றேன், நம்ம ஒரு சுதர்சன ஹோமம் பண்றேன், விசேஷமா ஹோமம் மட்டும் பண்றோம் அப்படின்னு 1,00,000 பேர் உடனே வந்துருவோம். இதே நான் வந்து ஒரு மகாலட்சுமிக்காக ஹோமம் பண்றேன், வர்றவர்களுக்கு தன ஆகர்ஷண யந்திரம் வச்சு ஹோமம் பண்றேன் அப்படின்னு அதுக்கு ஒரு 5,00,000 பேர் வந்துருவா. ஆன்லைன்லயே கூட பைசா சேர்த்துருவோம். அப்ப மகாலட்சுமி கட்டாட்சம் வேணும் அப்படின்னு நிறைய பேர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்முடைய ஸ்ரீரங்கத்துல மகாலட்சுமி தான் சரஸ்வதி. இதை நம்ம விஜயதசமி அன்னைக்கு சேவிக்கலாம். மகாலட்சுமி தான் இந்த மகாநவமி விஜயதசமி அந்த 10 நாள்ல தாயாருக்கு 9ஆம் திருநாள் அன்னைக்கு திருமஞ்சனம் ஆகும். அன்னைக்கு வெள்ள சாத்துல தான் திருமஞ்சனம் ஆகும். சரஸ்வதியுடைய அம்சம், சரஸ்வதி தான், மகாலட்சுமி தான் சரஸ்வதியாகவே வந்தார். அப்படிங்கிறதுனால அந்த சரஸ்வதி கட்டாட்சம் என்பது எல்லாருக்கும் கிடைக்காது. ஒரு பேச்சுக்கு சொல்றேன், இப்ப இங்க எத்தனை பேர்கிட்ட ஒரு 500 ரூபாய் இருக்கு அப்படின்னு, சுவாமி எல்லார்ட்டையுமே 500 ரூபாய் சுவாமி, கேஷா இல்லைன்னா ஜிபே கூட இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனா எத்தனை பேர்கிட்ட ஒரு புஸ்தகம் இருக்கு, எத்தனை பேர் ஒரு சின்ன புஸ்தகம் படிக்கிறோம், எத்தனை பேர் ஒரு சின்ன பேப்பரையாவது படிக்கிறோம், எத்தனை பேர் உபன்யாசத்துக்கு போறோம் அப்படின்னு சுவாமி ரொம்ப கஷ்டம் சுவாமி, நான் உபன்யாசம்னா போர் அடிக்கும் சுவாமி. அப்ப மகாலட்சுமி கட்டாட்சம் எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனால் சரஸ்வதி கட்டாட்சம் ஆச்சாரியனுடைய கிருபை இருந்தால் மட்டும்தான் சரஸ்வதி கட்டாட்சம் கிடைக்கும். நம்ம அனைவருக்கும் கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்முடைய குருவுடைய திருவடி தாமரைகளை பணிந்து நாம் இதை மேற்கொண்டு கேட்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். அப்ப இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்ன இது, நம்முடைய ஆச்சாரியன் கிருபை பரிபூர்ணமாக இருக்கிறது. இப்படி அடுத்ததாக அடியவங்களெல்லாம் கூட்டு ஹோமம் பண்ண சொன்னா, ஒரு பிரம்மோத்சவம் பண்ணுங்கோ, ஒரு சம்பிரோக்ஷணம் பண்ணுங்கன்னு, சுவாமி பண்ணிடலாம் சுவாமி, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லிடுவோம். அடுத்தது பாஞ்சராத்திர ஆகமத்திலேருந்து ஒரு விஷயத்தை கொடுத்து இதை பத்தி கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு, சரி சுவாமி கொஞ்சம் பேசுறோம், ரொம்ப ஒன்றும் சிரமம் இல்லை, கொஞ்சம் ட்ரை பண்ணி பேசிடலாம். அடியேனுக்கு இங்க கொடுக்கப்பட்ட தலைப்பு சங்ககால புலவர்கள் அவர்கள் இயற்றிய சங்க தமிழ் மாலை. இதில் எம்பெருமான் தான் பரதத்துவம்னு நிரூபணம் பண்ணுங்கோ. எம்பெருமான் பரதத்துவம் நிரூபணம் பண்றது ரொம்ப சுலபம். நம்ம திவ்ய பிரபந்தத்தில் எடுக்கலாம், பாஞ்சராத்திர வேதத்தில் எடுக்கலாம். ஆனா சங்கத்தமிழ்லேந்து கொண்டு வரணும் அப்படின்னு மிகுந்த பிரயத்னம் வேணும். அது ஆச்சாரியனுடைய கிருப்பையால அடியேன் ஓரிரு வார்த்தைகள் கூறுகிறேன் என்று பிரார்த்தித்துக் கொண்டு, தற்பொழுது முதல்ல நமக்கு சங்கத்தமிழ் அப்படிங்கிறது 14 மேல் கணக்கு நூல்கள் அப்படிங்கிறது தான் சங்கத்தமிழ். சங்க இலக்கியம், சங்க காலத்தில் இருந்த இலக்கியம், அதற்கு பின்னாடி வந்தது நமக்கு பிற்சங்க அந்த இலக்கியங்கள்லாம் இருக்கு. இந்த 14 மேல் கணக்கு நூல்கள் அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னா, 8 தமிழ், நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, 10 பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு, இவையெல்லாம் முதல்ல 8 தமிழ் அப்படிங்கக்கூடிய அந்த வரிசையில் வரக்கூடியது. அடுத்ததாக 10 பாட்டு அப்படிங்கிறது திருமுருகாற்றுப்படை, பெருநானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுகம், சிறுபானாற்றுப்படை, இவையெல்லாம் இந்த 18 நூல்கள். இவை எல்லாமே அகம், அதாவது ஒரு தலைவனை பிரிந்த தலைவி அவள் படும் காதல், அவள் படும் விஷயத்தை சொல்லக்கூடியது. புறம், மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி போர் புரிந்தார்கள், எந்த தெய்வத்தை வழிபட்டார்கள், இப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு தெல்ல தெளிவாக சொல்லக்கூடியது. இதற்கு அப்புறம் வரக்கூடிய ஆச்சார கோவை, இன்னா 40, கார் 40, களவழி 40, திருக்குறள், இது எல்லாமே அதற்கு அடுத்த கால இலக்கியங்கள் அப்படின்னு தமிழ் புலவர்கள் இதை பிரிக்கிறார்கள். இதுல முதல்ல சொல்லணும் அப்படின்னா, இந்த பரிபாடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிராச்சீனமான ஒரு தமிழ் பாட்டு. இது 13 ஆசிரியர்கள் இதை இயற்றினதா சரித்திரம் இருக்கு. மொத்தம் 72 பாடல்கள் இருந்ததாகவும், நமக்கு இப்ப கிடைக்கக்கூடியது 22 பாடல்கள் தான் நமக்கு இப்ப கிடைக்கிறது. அந்த 22 பாடல்களையும் கிட்டத்தட்ட 8 பாடல் எம்பெருமானை மட்டுமே குறிக்கக்கூடிய பாடல்கள். அதற்கு அடுத்ததாக முருகனை பற்றியும் வைகையை பற்றியும் குறிக்கக்கூடிய பாடல்கள். இந்த முருகனை பற்றி சொல்லும் போதும் எம்பெருமான் அதுக்குள்ள வந்துடுறார். எம்பெருமானுடைய அருளால் முருகன் இப்படி இருக்கிற அப்படின்ற மாதிரி கொண்டு வரக்கூடிய விஷயங்கள். அதுல முதல்ல எந்த ஒரு செயலை ஆரம்பிக்கும் பொழுதும் மங்கள ஸ்லோகம். இப்ப நாமளே ஒரு காரியம் ஆரம்பிக்கிறோம், சுவாமி எங்க ஆத்துல ஒரு சின்ன கல்யாணம், ஒரு காது குத்துன, முதல்ல பெருமாளை சேவிச்சுட்டு தான் ஆரம்பிப்போம். அப்படி ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுதும் மங்கள ஸ்லோகம், கடவுள் வாழ்த்து. இப்ப நம்ம தமிழ் புஸ்தகத்திலே பார்த்தோம் அப்படின்னா முதல்ல கடவுள் வாழ்த்து தான் இருக்கும். எம்பெருமான சேவிச்சுட்டு தான் நாம ஆரம்பிப்போம். அந்த கடவுள் வாழ்த்து பரிபாடல்ல ரொம்ப விசேஷமாக 1000 விரித்த அணங்குடை அருந்தலை தீயுமிழ் திறனோடு முடிமிசை அனைவர மாயுடை மலர் மார்பின் மையில் வளைமேனி சேயூர் பணமிசை 7 வேடம் ஏந்திய வாய் விளங்கும் வளை நாஞ்சில் ஒரு குழை ஒருவனே.
அப்படின்னு வரக்கூடிய பாசுரம். இதை என்ன சொல்றாரு அப்படின்னு, பெரிய அனந்தன், அதாவது அதை பார்த்தாலே அனந்தன் பயமா இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு 1000 பணாமணியோட இருக்கக்கூடிய அனந்தன், அவருக்கு மாயுடை மலர் மார்பினன். இதுல ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னா, எம்பெருமான் இந்த 1000 தலையுடைய பாம்பு நிறைய பேருக்கு சொல்லிக்கலாம். சுவாமி இந்த தெய்வம் பாம்போட இருக்கார், இந்த தெய்வம் பாம்போட இருக்கார் அப்படின்னு நல்லா சொல்லலாம். இந்த ஆயுதங்களையும் இந்த தெய்வம் வச்சுருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துன்னு போயிட்டே இருக்கலாம். ஆனா புருஷ சுத்தத்துக்கே ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னு, சஹஸ்ர சீருஷா புருஷான்னு சொன்னா 1000 தலை உடை அப்படின்னு. 1000 தலை எங்க தெய்வத்துக்கும் உண்டு, 1000 தலை எங்க தெய்வத்துக்கு உண்டு பிரிச்சுட்டே போயிடலாம். அதுல வரக்கூடிய வாக்கியம் எல்லாத்துக்கும் எந்த தெய்வத்துக்கும் நம்ம ஏத்துக்கலாம். ஆனா அதுல ரொம்ப முக்கியம் எது அப்படின்னா, ஹ்ரீஷ்சதே லக்ஷ்மீஷ்ச பத்ஞௌ அப்படிங்கும் போது எல்லா தெய்வமும் பின்வாங்கிடுவானோ. என்ன, லக்ஷ்மியினுடைய பத்தியை தான் நான் சொல்கிறேன்னு புருஷ சுத்தம் சொல்லும் போதுதான் எல்லா தெய்வமும் என்ன பத்தி இல்லப்பா அப்படின்னு நான் பின்னாடி வந்துடலாம். இத அந்த பரிபாடல்ல அந்த ஆசிரியர் எடுக்கிறார். மலர்மிசை மார்பினன், மலர் மார்பினன், தாயார் இருக்கக்கூடிய மார்பினனான தெய்வத்தை தான் நான் இங்க சொல்றேனே தவிர வேற எந்த கன்ஃபியூஷனும் வேணான்னு சொல்லிடுற முதல் பாசுரத்திலே சொல்றார். அப்ப என்ன அர்த்தம், தாயாருடன் சேர்த்து பெருமாளை நாம சேவிக்கிறோம். திருவுக்கும் திருவாகிய தேவா, மகாலட்சுமியோட கூட இருக்கக்கூடிய பெருமாளை இங்க சொல்றேன் அப்படின்னு சொல்ற. அத கடைசியில என்ன சொல்ற, ஒரு குழை ஒருவனே, இவன் ஒருவன் தான் தெய்வம் அப்படின்னு நிர்தாரணம் பண்றார். தெய்வமத்தரியேன்னு சொல்றார். எப்படி நம்முடைய ஆழ்வார்கள் சொல்றாரோ, எனக்கு வேற தெய்வம்லாம் இங்க எதுவும் கிடையாதுப்பா, ஒரு குழை ஒருவனே, அவன் ஒருவன் தான் தெய்வம், முடிஞ்சு போச்சு. முதல் பாசுரத்தை நிர்தாரணம் பண்ணிட்டார். இருந்தாலும் நம்மளுக்கு இன்னும் கன்ஃபியூஷன் வரும். நம்ம இந்த சிவன் கோவிலுக்குலாம் போனா புராணங்கள் நிறைய சொல்லுவோம், அதே மாதிரி பெருமாள் கோவிலுக்கு போனாலும் புராணங்கள் நிறைய சொல்லுவா. அப்போ ஒரு என்ன கன்ஃபியூஷன்ல போய் முடியும், சுவாமி அங்க அவரை தெய்வம்னு சொல்றா, இங்க இவரை தெய்வம்னு சொல்றாள், இது எப்படி நம்ம கொண்டு போறது அப்படின்னு. அதுக்கு தான் ஆச்சாரியன் ஒருத்தர் வேணும். அந்த ஆச்சாரியன் தெளிவா சொல்லிடுவார், பா இந்த குழப்பமே உனக்கு வேணாம், பெருமாள் தெய்வம் பெருமாள் தான் அப்படின்னு சொல்லக்கூடியதா. இன்னும் பற்பல பாசுரங்களை நம்மளுக்கு அந்த ஆசிரியர் சொல்றார். அணங்குடை அருந்தலை 1000 விரித்த கணங்கொள் சுற்றத்து அண்ணலை வணங்கி நல்லடி ஏத்தி நிற்பரகுதும் எல்லேம் பிரியர்க்கு சுற்றமோடு ஒருங்கே. அந்த எம்பெருமானை எப்படி வள சேவிச்சான்னு சொல்ற அந்த பரிபாடலே சொல்றார். அந்த பெருமாளை நான் மட்டும் சேவிக்கல, சுற்றமோடு எங்க ஆத்துல இருக்கிறவ அத்தனை பேரையும் அயற்செண்டு போய் சுற்றத்தோடு சேர்ந்து, ஆண்டாள் சொல்ற மாதிரி கூடியிருந்து குளிர்ந்தேலோர்னு சொல்ற மாதிரி நான் மட்டும் போய் அந்த பெருமாளை சேவிக்கிறப்பா, எங்க ஆத்துல இருக்கிற அத்தனை பேரையும் பாஞ்சராத்திர ஆகமத்தில் சொல்றார். தாசே ஜெகநாதா ச புத்திராதி பரிகிரஹா, நான் மட்டும் உன்னை திருவாராதனம் பண்றதுக்காக வரல, என்ன பண்ணணுமா, தாசோ ஹந்தே, நாங்க எல்லாரும் தாசம், யாருக்கு, உனக்கு. ஜெகநாதா ச புத்திராதி பரிகிரஹா, அடியேனோட குழந்தை பரிகிரகம், எங்க ஆத்துல இருக்கக்கூடிய மனைவி மக்கள் குழந்தைகள் பரிச்சாரகர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து உனக்கு தாசன். சுற்றத்தோடு நாங்க ஒருத்தர் மட்டும் இங்க சேவிக்கல, எல்லாரும் சேர்ந்து உனக்கு சேவிக்கிறோம் அப்படின்னு சொல்ற. அடுத்தது, மறுபிறப்பு அறுக்கும் மாசில் சேவடி மணித்திகள் உருபின் மா அயோயே. சரி சுவாமி, எம்பெருமான சேவிக்கிறீங்க, என்ன கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு நம்முடைய பெரியாழ்வார் சொல்றார். நிறைய விஷயங்கள் கிடைக்கும்னு சொல்லிட்டே வரக்கூடிய காலத்துல இந்த ஆசிரியர் இந்த பரிபாடல் எழுதினவர் என்ன சொல்றார் அப்படின்னா, மறுபிறப்பு அறுக்கும், நமக்கு 300 ஜென்மா கிடையாது, போதும் சுவாமி. நம்ம எல்லாரையும் கேட்டா யாரை வேணும் கேளுங்கோ, பெரிய பணக்காரர்லேருந்து கஷ்டப்படுறவர்கிட்ட போய் கேளுங்கோ, 300 ஜென்மா யா இருக்கிறதே போதும்பா, இந்த ஜென்மாலேயே நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன், இதுல நான் தெரிஞ்சிக்காத விஷயம் கிடையாது. ஒரு சில பேர் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைப்பா, போய் பார்த்தேன் உலகத்திலேயே நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரியும், பார்த்தவா எல்லாரும் சௌக்கியமா இருக்கிற மாதிரியும் ஸ்டேட்டஸ் வைப்பா. அந்த மாதிரி மறுபிறப்பு அறுக்கும், நமக்கு மற்றொரு ஜென்மாங்கிறதே கிடையாது. யாரை சேவிச்சா, எம்பெருமானை சேவித்தால் கிடையாது. இது 3வது பாசுரத்துல அந்த பரிபாடல்ல அந்த ஆசிரியர் சொல்ற. அடுத்தது இன்னும் சொல்ற, பெருமாள் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லும் பொழுது, தீயுள் தெரல் நீ, பூவினுள் நாற்றம் நீ, கல்லினுள் மணியும் நீ, சொல்லினுள் வாய்மை நீ, அறத்தினுள் அன்பு நீ, மரத்தினுள் மைந்து நீ, வேதத்து மறை நீ, பூத்தது முதலும் நீ, வெஞ்சுடர் ஒளியும் நீ, திங்களுள் அழியும் நீ, அனைத்தும் நீ, அனைத்தின் உட்பொருள் நீ. இதுக்கு முன்னாடி சுவாமி சொன்னார், நான் கத்துண்டது எல்லாமே எம்பெருமான் தான் சொன்னார். பகவத்கீதையில 9வது அத்தியாயம் விபூதி யோகத்துல சொல்றார், மாசானாம் மாகர்ஷீர்ஷோகம்னு சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம் பூர்த்தியா, நான் மிருகத்துல கழுகா சிங்கமா இருக்கேன், பட்சிகள் இல்ல கிருடனா இருக்கேன்னு சொல்லிட்டே வரக்கூடிய பகவத்கீதைய விஷயத்தை ஒரே பாசுரத்துல நம்முடைய தன் தமிழ்ல ஈஸியா புரியக்கூடிய விஷயத்துல சொல்றேன்.
தீயினுள் தெரல் நீ, அக்னிக்கு ஜோதியை கொடுக்கிறது யாரு? பெருமாள் தான். அடுத்தது பூவினுள் நாற்றம் நீ, நாற்றம்னா மனம், அதுக்கு வேற அர்த்தம் அப்புறம் அறிவிடுத்து. நாற்றம்னா மனம். ஒரு பூ வாசனையா இருக்கு அப்படின்னா என்ன காரணம்? பெருமாள் இருக்கிறதுனாலதான். ஒரு பேச்சுக்கு நான் சொல்லுவேன், தென்னை மரத்துல ஏன் மாம்பழம் வளர மாட்டேங்குது? எங்கேயாவது ஒரு இடத்துல போய் சுவாமி இது தென்னை மரம் ஆனா இதுல மாம்பழம் இருக்கு பறிச்சுக்கோங்க அப்படின்னா எங்கேயா சொல்லிருக்கோமா? சயின்டிஸ்ட்லாம் போய் ஆராய்ச்சி பண்றா, இதுல அதுல ஆட் பண்றா, இதுல ஆட் பண்றா, இப்ப கேட்ட அந்த இதை டிராஃப்ட் பண்றேங்கிறா. ஆனால் எங்கேயுமே தென்னை மரத்துல மாம்பழம் முளைக்கலை. ஏன்? அந்தரியாமையா எம்பெருமான் தென்னை மரத்திலையும் இருக்கார், மாமரத்திலையும் இருக்கார். அப்ப என்ன சொல்றார்? பூவினுள் நாற்றம் நீ அப்படின்னு வரும்பொழுது ரொம்ப விசேஷத்தை சொல்றார். வேதத்து மறை நீ. வேதம் நாம படிச்சோம் அப்படின்னு, வேதத்தை புஸ்தகத்தை வாங்கி அதனுடைய அர்த்தத்தெல்லாம் படிச்சோம் அப்படின்னு ஒரு தெளிவே கிடைக்காது. முதல்ல என்ன சொல்லும்? அக்னியே நீதான் அனைத்திற்கும் காரணன், உன்னாலதான் மக்கள் சாப்பிட்றா, உன்னாலதான் ஒளி கிடைக்கிறது, நீதான் காரணம் அப்படின்னு சொல்லுவேன் வேத புருஷன். அடுத்து கொஞ்சம் நவுந்து இப்படி போவேர், அங்க வாயு இருப்பேர். வாயுவே உன்னாலதான் மக்கள்லாம் உயிரோட இருக்கா, இங்க இந்த ரூம்ல ஆக்சிஜனே இல்லைன்னு சுவாமி எல்லாரும் உள்ள. அப்ப ஆக்சிஜன் தான் ரொம்ப முக்கியம், வாயு பகவான் நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டே போயிருப்பார். அடுத்தது இந்த பக்கம் வருணன், வருணனை பத்தி பூர்த்தியா வருண சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டே வருவார். இப்ப கடைசியில என்ன புரியும் அப்படின்னு, சுவாமி இதுல யாரு தான் தெய்வம்? அந்த மறை, மறைன அதுல இருக்கக்கூடிய உள்ளூர இருக்கக்கூடிய விஷயம் யாரு அப்படின்னு, வேதத்து மறை நீ. பெருமாளே வேதம் எத்தனையோ பேரை சொல்லலாம், ஆனா அவளுக்கெல்லாம் அந்தரியாமையா இருந்து காப்பாத்துபவன் யாரு? அனைத்தும் நீ, அனைத்துக்கும் உட்பொருள் நீ. நீதான் அந்தரியாமையா இருந்து அத்தனையும் இயங்க செய்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு பரிபாடல் ஆசிரியர் சொல்றார். இன்னும் நிறைய விஷயம் எடுத்துட்டே போயிருக்கலாம். அணிநிழல் வயங்கொழி ஈரன் தீங்கதிர் பிறைவளர் நிறைமதி உண்டி அணிமணி பைம்பூன் அமரர்க்கு முதல்வன் நீ. தேவர்களுக்கெல்லாம் தேவனானவன் நீதான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்றார். இப்படி நாம வந்துட்டே இருந்தா சுவாமி பரிபாடலையே 4-5 பாசம் எடுத்துட்டே, அடுத்ததுல வாங்க இன்னும் 14 கீழ்கணக்கு மேல் கணக்கு முடிக்கல, அப்புறம் 14 கீழ்கணக்கு இருக்கு, அப்புறம் ஆச்சார கோவை, திருக்குறள், கம்ப நாட்டாழ்வார் பண்ண பாசுரங்கள் எடுத்துட்டே போயிருந்தா இன்னும் இன்னைக்கு ஒரு நாள் இல்ல ஒரு மாசம் வரைக்கும் நம்முடைய சங்கத்தமிழ்லேன்னு சொல்லிட்டே வரலாம். அதனால அடுத்ததாக நற்றிணை, நல்ல நிலம், நல் திணை அப்படிங்கறதா சேர்த்து நற்றிணைன்னு வந்தது. நல்ல நிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கியம் தான் இது. இது வந்து வாழ்க்கை மற்றும் காதலை குறிக்கக்கூடிய ஒரு பெரிய இலக்கணம். இதுல 400 பாடல்கள் இருக்கு. இது முதல் நூற்றாண்டு, அதாவது இப்ப இருக்கிறதெல்லாம் தாண்டி முதல் நூற்றாண்டுல இதை இலக்கியத்தை எழுதியிருக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. மாநிலம் சேபடியாக தூணீர் வலை நரல் பௌவம் உடுக்கையாக விசும்பு மெய்யாக திசை கையாக பசுங்கதிர் மதியமோடு சுடர் கண்ணகானாக இயன்றவெல்லாம் பயின்று அகத்தடுக்கிய வேத முதல்வன் என்ப தீதர விளங்கிய திகிரியோனே அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இது. இதுல முதல் பாசுரம் இதுதான். இதுவும் கடல் வாழ்த்து தான். அப்ப என்ன தெரியுது? கடவுள் வாழ்த்து. அதுல ஒரு இலக்கணத்துல கடவுளை பத்தி சொல்லணும் அப்படின்னு முதல்ல என்ன பண்ணிடுற, எடுத்தோன்னு பெருமாள் தான் கொண்டு வந்துடுற. அப்ப என்ன அர்த்தம்? கடவுள்னா ஒருத்தர் தான்ப்பா, கன்ஃபியூஷன் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ற. இதுல இன்னும் கொஞ்சம் மேல போய் இதுல என்ன சொல்ற, மாநிலம் சேவடியாக எல்லா உலகத்தையும் அளந்து அடியளந்தானே அவர்தான் நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல விசும்பு மெய்யாக ஆகாயம்தான் எம்பெருமானுக்கு ஸ்கின், அந்த பெருமாளுடைய சர்மமாக இருக்கிறது. அடுத்ததாக திசை கையாக பெருமாளுக்கு 8 திருக்கை 4 திருக்கைன்னு சொல்லும் பொழுது எப்படி வந்தது அப்படின்னா திசை 4ம் எம்பெருமானுக்கு திருக்கையாக இருந்தது அப்படின்னு சொல்ற. சரி, இது எல்லாமே எல்லாருக்குமே பொருந்துமே. ஆகாயம் இந்த தேவனுக்கும் ஸ்கின்னா இருக்கலாம், இந்த தேவனுக்கு 4 கை இருக்கு, இந்த தேவனுக்கு 8 கை இருக்கு, எல்லாமே கொண்டு போலாமே அப்படின்னு விளங்கிய திகிரியோனே. திகிரின சக்கரம், சக்கரத்தை வச்சிருக்கிற ஒரே தெய்வம் பெருமாள் தான். அப்ப என்ன அர்த்தம்? சக்கரபாணி. கும்பகோணத்துல ரொம்ப விசேஷமாக சன்னதியில எழுந்தருளக்கூடிய பெருமாள் சக்கரபாணி பெருமாள். அந்த சக்கரபாணி தான் அனைத்துக்கும் அதிபதியானவர். அதுல சொல்றார் வேத முதல்வன். முதல்ல சொன்னது பரிபாடல், இப்ப நத்திணை. இதுல என்ன சொல்றார்? வேத முதல்வன் நீதான், சக்கர பெருமாளே நீதான் கடவுள் அப்படின்னு கடவுள் வாழ்த்துல முடிச்சிட்டார். அடுத்ததாக இதுல சாம்பிளுக்கு ஒன்னு எடுத்திருக்கேன். ஒரு பெரிய பெருங்கடல்ல இருந்து ஒரு ஸ்பூன் தீர்த்தம் எடுத்து இதுதான் இந்த கடல்ல சொன்னா கடல்ல இருந்து ஒரு துளி எடுத்துட்டு அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆனா கடலே எடுத்தாக்கலாம். தமிழ் சங்க இலக்கியங்கள் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அடுத்ததாக 10 கமல் குரல் துழாய் அலங்கல் செவ்வன் சேவடி பரவி. அதாவது எம்பெருமானுடைய திருவடி எல்லா பக்கமும் பரவி இருக்கான். எப்படி சுவாமி பரவித்து?
ரங்கநாதர் இதோ இருக்க நீண்ட அப்பெரிய திருவடின்னு இங்க பாடியிருக்கார். பெருமாளுடைய திருவடி எல்லா பக்கமும் பரவி இருக்குன்னு ஆழ்வார் பாசுரம் பாடுறார். எப்படி இது உலகம் பூர்த்தியா பரவித்து அப்படின்னு பெருமாள் வாமனாவதாரம் பண்ணும் பொழுது எப்படி எல்லா உலகத்தையும் திருவடியால அளந்தானோ அதை இங்க சொல்லும் பொழுது கமழ் குரல் துழாய், அந்த எம்பெருமானுடைய துளசி பரிமளம் எல்லா பக்கமும் வீசறதாம். அதுல வரும்போது அலங்கல் செவ்வன் சேபடி பரவி, அந்த எம்பெருமானுடைய திருவடி எல்லா பக்கமும் பரவி. இதுல இன்னும் என்ன சொல்ற, இந்த உலகம் பூர்த்தியா அவரோடதுதான்ப்பா. இதுல தெய்வம் இன்னொருத்தர் தெய்வத்தை நீ வச்சுக்க முடியாது. ஏன்னா இந்த உலகமே அவரோடது. இந்த இடம் என்னோடதுன்னு நான் இங்க கொண்டு வந்து இன்னொருத்தர் வைக்கிறேன், என் பர்மிஷன் எல்லாம் இன்னொருத்தர் வச்சுக்க முடியாது அப்படிங்கிறத இங்க சொல்றார். அடுத்ததாக மதுரை காஞ்சியில சொல்றார், சுணங்கொல் அவுணர் கடந்த பொலந்தார் மாயோன் மேய ஓன நன்னாள். இதுல ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். இப்ப நாம எல்லாம் இந்த விஷயம் கேட்டுக்கிறோம். எம்பெருமான் தான் பரதத்துவம் அப்படிங்கிற நிர்தாரணம் பண்ணிடுறோம். இதுக்கப்புறம் இந்த 5 நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? ஆத்துக்கு போயிட்டு வேற வர்க்க பார்க்கணும் அப்படின்றது இல்லாம ரொம்ப விஷயமா நம்மளுக்கு சொல்றார். நம்ம ஒவ்வொரு பண்டிகையும் எப்படி கொண்டாடணும்னு இந்த மதுரை காஞ்சியில நமக்கு சொல்றார். அதுல என்ன சொல்றார் அப்படின்னு, ஒவ்வொரு பண்டிகையிலையும் எம்பெருமானை தான் நாம் பூஜிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். என்ன சொல்றார்? சுணங்கொல் அவுணர் கடந்த பொலந்தார், அதாவது அசுரர்களை அழித்த பொலந்த பொன்மாலை தரித்திருக்கக்கூடிய மாயோன். நம்முடைய சங்க இலக்கியங்கள்ல மாயோன் அப்படிங்கிறது கிருஷ்ணனை மட்டும்தான் குறிக்கக்கூடிய விஷயம். இது தமிழ் அறிஞர்களே அறுதியிட்டு கூறியது. அந்த மாயோன் மேய ஓண நன்னாள், திருவோணம், நம்முடைய ஓணம் பண்டிகை கொண்டாடுறோம் இல்லையா, அதுல விஷயத்துல நாம கொண்டாட வேண்டியது பூஜை யாருக்கு? மாயோன், கிருஷ்ணரை தான் நாம் பூஜிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். அடுத்தது கலித்தொகை. கலித்தொகையில பல்வேறு இடங்கள்ல பெருமாளை பத்தின பாசுரங்கள் வருது. அதுல வரும்பொழுது காயாம்பு கண்ணி மாயோன் என்று உட்கிற்று என் நெஞ்சு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, சரி சுவாமி பூஜை பண்றோம், சரி எம்பெருமான எல்லா இடத்திலையும் பார்க்கணும்னு சொல்றார். பகவத்கீதையில சொல்றார், 11வது அத்தியாயத்துல சொல்றார், அர்ஜுனனுக்கு விஸ்வரூபத்தை காமிக்கிறாராம். காமிக்கும் பொழுது பெருமாள் எல்லா திசையிலும் நிரம்பி இருக்கிறான். அர்ஜுனன் சொல்றான், தகைச்சு போய் சொல்றான், எனக்கு திசையே தெரியல, எல்லா பக்கமும் எனக்கு எப்படி இருக்கு, பெருமாள் தான் தெரியறான் அப்படிங்கிற. சுவாமி இதெல்லாம் பிராக்டிகலா சாத்தியமா சுவாமி? எங்கேயாவது இப்படி தெரியுமா? எல்லா திசையிலையும் பெருமாள் தெரியவரா அப்படின்னு பார்க்கக்கூடிய அத்தனை பேரையும் பெருமாளா செய்வீங்கோ, இதெல்லாம் சொல்லலாம் சுவாமி, பிராக்டிகலா இதெல்லாம் கஷ்டமாச்சு அப்படின்னு. அது நமக்கு கலித்தொகையில காட்டுறார். காயாம்பு கண்ணி அப்படின்னு வரக்கூடிய பாசுரத்துல மாயோன் என்று உட்கிற்று என் நெஞ்சு. அங்க தலைவி என்ன பண்றாளாம், அங்க காலமாட்ட அடக்கக்கூடியவனை இவ கல்யாணம் பண்ணிக்க போறோம். அப்ப அவன் அழகா இருக்கான், வர்ணனெல்லாம் பண்ணிட்டு போயிடலாம்ல, அவனை பார்க்கறதுக்கு எனக்கு கிருஷ்ணர் மாதிரி தெரியறான் அப்படிங்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? தலைவன் அவனுக்கு கிருஷ்ணனா தெரியறாளாம். அப்படி பார்த்துட்டா என் புருஷனும் கிருஷ்ணன் தான், என் பையனும் கிருஷ்ணன் தான், என் பொண்டாட்டியும் கிருஷ்ணன் தான் பாருங்கோ அப்படிங்கிறத நமக்கு கலித்தொகையில ஈஸியா காட்டுற. இன்னும் சொல்லும் பொழுது தொல்கதிர் திகிரியார் பரவுதும் ஒல்கா உரும் உழும் முரசின். அடுத்தது நம்ம ஆத்துல ஒரு நல்லது நடந்தது, நாம் ஒன்னு சொல்லுவோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஹாப்பி ஏன்னு கத்துவோம்ல. அங்க என்ன சொல்றாரு அப்படின்னு, ஏதோ ஒரு நல்ல காரியம் நடந்துதான், உடனே முரசு அடிங்கோங்கிறோம். முரசு அடிங்கோ. அந்த இடத்துல வரும்பொழுது குருவை ஆடுவோம். அந்த காலத்துல டான்ஸ் ஆடுவாளாம். ஒரு நல்லது நடந்தது, இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சதுன்னு சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கும், எஸ் அப்படின்னு குதிப்போம்ல. வேர்ல்டு கப் ஜெயிச்சோம், ஐபிஎல் கப் ஜெயிச்சோம், உடனே நம்ம என்ன பண்ணுவோம், எஸ் எல்லாரும் கத்துவோம்ல. அங்க என்ன சொல்றாரு அப்படின்னு, திகிரியார் பரவுதும். ஏற்கனவே சொன்ன திகிரியார்னா சக்கரபாணி பெருமாள், அவருடைய புகழ பாடுறாளாம் வரலாம். அந்த மக்கள் என்ன பண்றாளாம், சக்கரபாணிக்கு ஜெய், ஜெய ஹோ, ஜெய விஜயி பவா அப்படின்னு. யாருக்கு? சுவாமி எங்காத்துல நல்லது நடந்தது சுவாமின, பெருமாள் தான் முக்கியம். வால்மீகி ராமாயணத்தில் முடிக்கும் போது சொல்றார், ஏவமேதத் புராவிருத்தம் ஆக்கியானம் பத்ரமஸ்துவஹ பிரவ்யாத விஸ்ரப்தம் பலம் விஷ்ணோஹோ பிரவர்ததாம் சொல்றார். ராமாயணம் படிச்சா என்ன நடக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே வர, குடும்ப விருத்தியம் தனதானிய விருத்தியம் சொல்லிட்டே வரும்போது கடைசிலாம் சொல்றார், பலம் விஷ்ணோஹோ பிரவர்ததாம், எம்பெருமானுக்கு புகழ் பரவட்டும் அப்படின்னு வால்மீகி சொன்னார். அதை நமக்கு இந்த ஆசிரியர் நமக்கு சொல்றார். அடுத்ததாக பெரும்பானாற்றுப்படை, அதுல சொல்லும் பொழுது காந்தல் சிலம்பம் களிறு படிந்தாங்கு பாம்பனை பள்ளி அமர்ந்தோன் ஆங்கன் வெயில் நுழைய அறியா. இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, திருவெக்காவை பத்தி காஞ்சியில நடக்கக்கூடிய விஷயத்தை சொல்றார். திருவெக்கால இருக்கக்கூடிய எம்பெருமான் சன்னதியில வெயில் நுழைய, அங்க சூரியன் அங்க வெப்பமே தரமாட்டேறான். சுவாமி எப்படி சுவாமி வெயில் தராம இருப்பார் அப்படின்னு வேதத்துல ஒரு வாக்கியம் வருது, பீஷாஸ்மாத் வாதப் பவதே பீஷோ தேதி சூர்யா பீஷாஸ்மாத் அக்னிச்சேந்திரிஷ்சா அப்படின்னு வரும். ஒரு பேச்சுக்கு நம்ம இந்த பூமி சுத்தின் இருக்குன்னு சொல்றோம். இந்த பூமியானது
கிட்டத்தட்ட லட்சம் வருஷமா சுத்தின்னு தான் இருக்கு. நாம ஒரு கார்ல டிராவல் பண்றோம், ஒரு 50 கிலோமீட்டர் வேகத்துல கார் போயிட்டு இருக்கு, திடீர்னு பிரேக் போடுற என்ன ஆகும்? எல்லாரும் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போய் இடிச்சுட்டு எப்ப ஒழுங்கா ஓட்டுப்பான்னு சொல்றோம் டிரைவர்கிட்ட. 50 கிலோமீட்டர் வேகத்துக்கே நாம இடிச்சுக்கிறோம் ஃப்ரண்ட்ல. பூமியானது லட்சம் வருஷமா 2542 கிலோமீட்டர் ஒரு செகண்டுக்கு பூமி சுத்தின்னு இருக்கு. தன்னைத்தான் சுத்தி கொண்டு சூரியனை சுத்துறது. இந்த பூமி ரொம்ப காலமான சுத்தின்னு இருக்கேன். ஒரு செகண்ட், ரொம்ப நாள் ஒரு செகண்ட் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு ரெஸ்ட் எடுத்தா ஒன்றும் இல்லை, சென்னையில் இருக்கக்கூடிய கடல் ஸ்ரீரங்கத்தில் இருக்கும், அந்த சமுத்திரம் இங்க இருக்கும். ஏன்னா இப்ப இங்க இருக்க அத்தனை பேரும் 2500 கிலோமீட்டர் வேகத்தில் சுத்தின்னு இருக்கும். எல்லாருமே சேரு, இந்த பெஞ்சு, மைக்கு, அடியன், சுவாமி எல்லாருமே அந்த வேகத்தில் சுத்தின்னு இருக்கும். பூமி ஒரு செகண்ட் நின்னுதுன்னு அந்த ஸ்பீடுக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் போற ஸ்பீடுக்கே நாம இடிச்சுக்கிறோம் அப்படின்னு 2500 கிலோமீட்டர் வேகத்தில் போற பூமி ஒரு செகண்ட் நின்னுதுன்னு அடிச்சுதான் போடும். பில்டிங் ஒன்னோட ஒண்ணு மோதிக்கும். அப்ப இது எல்லாம் எப்படி ஓடின்னு இருக்கு, எப்படி நிக்கிறது அப்படின்னு சூரிய மேல ஒருத்தன் நின்று சூரியன் ஒழுங்கா சூரியோதயம் பண்ணு, பூமி உன் இடத்துல ஒழுங்கா சுத்தின்னு மேல ஒருத்தன் நின்று ஆக்ஞாபிக்கிறானாம். அதுதான் இங்க என்ன சொல்ற, திருவேற்காடு இருக்கக்கூடிய பெருமாள் இந்த எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதுனால அங்க என்ன சொல்ற, வெயில் நுழைய அறியா. அந்த இடத்துல சூரியன் கரெக்டா சுத்துறதுன்னு அது காரணம் திருவேற்காடு இருக்கக்கூடிய எம்பெருமான் அப்படின்னு பெருமானாற்றுப்படையில சொல்லக்கூடிய விஷயம். அடுத்தது ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயம். சுவாமி இதெல்லாம் சொன்னேன் சுவாமி, இதெல்லாம் எங்கேயோ கேள்விப்படாத பாசுரமா இருக்கு, இதெல்லாம் எங்கேயோ சரி சொல்றேன் சந்தோஷம் அப்படின்னு இருக்கும். சரி, நமக்கெல்லாம் ரொம்ப பரிச்சயமான திருக்குறள்ல வருவோம். அப்ப 14 மேல்கணக்கு நூல்கள் முடிச்சாச்சு, கீழ்கணக்க அப்புறம் பார்த்துப்போம். அடுத்து திருக்குறள். திருக்குறள்ல வரும்பொழுது திருக்குறளுக்கே என்ன விஷயம் அப்படின்னா, எம்பெருமானுக்கும் திருக்குறளுக்கும் ஒரு சாமியம் உண்டு. சுவாமி சம்பந்தமே இல்லாம சொல்றேன், திருக்குறளுக்கும் பெருமாளுக்கும் ஒரு சாமியமா அப்படின்னு. எம்பெருமான் 2 அடியில உலகத்தை அளந்தார். வாமனாவதாரம் பண்ணும் பொழுது 2 அடியில எல்லா லோகத்தையும் அளந்துட்டார். திருவள்ளுவர் என்ன பண்ணார், திருக்குறள்ல 2 அடியில சொல்லாத விஷயமே கிடையாது, அத்தனை விஷயத்தை என்ன பண்ணிட்டார், திருக்குறள்ல கொண்டு வந்துட்டார். அப்படி வரும்பொழுது எம்பெருமான மட்டும் அவர் உற்றுவேரான்னு, அவர் திருவள்ளுவர் உற்றுவேரான்னு அதுல சொல்லும் பொழுது, மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தான் நிலமசை நீடு வாழ்வார் அப்படின்னு சொல்றார். எம்பெருமான் திருவடிய யார் ஒருத்தர் மனசுல எப்பயும் வச்சிருக்காரோ அவருக்கு நிலமிசை இன்ப வாழ்வு அவர் வாழ்வார் அப்படின்னு சொல்றார். அப்ப எம்பெருமான் திருவடியை நம்ம மனசுல வச்சுக்கணும்னு திருவள்ளுவர் இது எப்ப கடவுள் வாட்டிலே சொல்லிட்டார். அடுத்ததாக, தனக்குவமை இல்லாதவர் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சது, ஏன்னா ரொம்ப நேரமா ஏதோ கிரீக் அண்ட் லாட்டின் மாதிரி வேற ஏதோ பாசனம் சொல்லிட்டு தான் புரியாதுங்கிறதுனால இதை கொண்டு வந்திருக்கேன். இதுல என்ன சொல்றார், தனக்குவமை இல்லாதவன், தனக்கு நிகர் இல்லாத எம்பெருமான யார் ஒருவர் சேவிக்கிறாளோ அவருக்கு மனக்கவலை மாற்றல் அரிது. அவளுக்கு என்ன கிடைக்காதான், மனக்கவலைன்னா என்னன்னு தெரியாதான். இந்த சினிமாலாம் சொல்லுவா பயம் அறியான், பயம்னா என்னன்னு எனக்கு தெரியாது, அந்த படம் ஒரு 2 நாள் ரிலீஸ் ஆக லேட் ஆச்சுன்னு பயம் வந்துடும். ஆனா இங்க என்ன சொல்ற திருவள்ளுவர், அந்த பெருமாளை மனசுல வச்சின்றவாளுக்கு மனக்கவலைங்கிறது கிடையாதான். அவளுக்கு துளி பொழுது கூட சுவாமி பெருமாள் பார்த்து பாரு சுவாமி, அவருக்கு இதுதான் வேலை. இன்னும் பின்னாடி வரும்போது சொல்லலாம், நிறைய விஷயங்கள் சொல்லலாம். பெருமாள் என்ன சொல்ற, என்ன என்னுடைய பக்தர்களுடைய காப்பாத்துறது என் பொறுப்புப்பா அப்படிங்கிற. பின்னாடி கம்பராமாயணத்துல வரி வரியா பாசுரமா எடுத்துட்டோம்னா சொல்லிட்டே இருக்கலாம். அப்படி வரும் பொழுது பெருமாள் காப்பாத்துவார் சுவாமி, எனக்கு என்ன சுவாமி கவலை அப்படின்னு யார் சொல்றார், பொய்யில் புலவரான திருவள்ளுவர் சொல்றார். அடுத்தது இது ரொம்ப சூப்பரான ஒரு திருக்குறள். தாம் வீழ்வார் மென்தோல் துயிலின் இனிதுகொள் தாமரை கண்ணான் உலகு. ஒரு மனைவியுடைய சுலபமாக இருக்கக்கூடிய சருமத்தை தொட்டவனுடைய இன்பம் தாமரை கண்ணான் உலகு, வைகுண்ட உலகத்துக்கு சமமாகுமான்னு கேட்கிற திருவள்ளுவர். கரெக்ட் தான் அவர் கேட்கறது. ஒரு புரிதலுக்காக சொல்றேன், கணவன் மனைவி சேரும் போது வரக்கூடிய சுகமானது வைகுண்டம் தாமரை கண்ணான் உலகு, இதுல வேற எந்த உலகத்தையும் அவர் கொண்டு வரல. தாமரை கண்ணனான வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய உலகத்துல போய் அடையக்கூடிய சுகத்துக்கு சமமாகுமான்னு கேட்கிற. இத சாதாரணமா பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப சுகம் சுவாமி, அதெல்லாம் என்னன்னே தெரியாதுன்னு சொல்லுவோம். ஆனா இதை இப்படி ரிவர்ஸ்ல புரிஞ்சுக்கணும் நாம அப்படிங்கிறதுக்காக ஒரு கான்ட்ரடிக்டரியான திருக்குறளை கொண்டு வந்தேன். இதுக்கு தைத்திரியோபனிஷத்துல 2வது பிரश्னம் இருக்கு, ஆனந்தவல்லி அப்படின்னு பேர். ஆனந்தம் அப்படின்னா என்ன சுவாமி, சாதாரணமா எல்லாரும் கேட்டா சொல்லுவோம் சுகம் தான் ஆனந்தம், கரெக்டா? கிடையாது.
சுகம் அப்படின்னு அதுக்கு எதிர்ப்பதம் இருக்கு, துக்கம். லாபம் எதிர்ப்பதம் இருக்கு, நஷ்டம். சுவாமி 10 ரூபா லாபம் வந்தது, 2 ரூபா நஷ்டம்னு சொல்றோம். இந்த ஃபேன் இருக்கு, சுகமா இருக்கு. கரண்ட் போயிடுத்து, ஃபேன் எல்லாம் அணைஞ்சிருத்து, துக்கமா இருக்கு. அப்ப எல்லாத்துக்கும் எதிர்ப்பதம்னு ஒண்ணு இருக்கு. ஆனா ஆனந்தம் எதிர்ப்பதமே அதுக்கு எந்த மொழியிலையும் கிடையாது. சம்ஸ்கிருதத்தில் எடுத்துக்கோங்க, தமிழ்ல எடுத்துக்கோங்க, தெலுங்குல எடுத்துக்கோங்க, எதிர்ப்பதமே அதுக்கு கிடையாது. சரி சுவாமி, அதை எப்படி புரிய வைங்க, உங்களுக்கு என்னன்னே தெரியலையே. நீங்க சொல்றது சுகம்னா புரியுது, ஃபேன் இருக்கு சுகமா இருக்கு, பாயசம் சாப்பிட்றோம் சுகமா இருக்கு, ஆனந்தத்தை புரிய வைங்கோ அப்படின்னு வேதம் அதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்றது. இப்போ ஒரு பேச்சுக்கு கண்ணு தெரியாத ஒருத்தர்கிட்ட யானையை எப்படி விளக்குறது? யானை எப்படி இருக்கும் அப்படின்னு பெருசா இருக்கும். அப்ப மலையா? அப்ப மலை இல்லப்பா. சரி, எப்படி இருக்கும்? கருப்பா இருக்கும். அப்ப அது வந்து ஒரு பெரிய கருப்பா இருட்டா? இல்லப்பா. மொரம் மாதிரி காது இருக்கும். அப்ப மொரமா? இல்லப்பா. அதுக்கு தூண் மாதிரி கால் இருக்கும். அப்ப தூணா? புரிய வைக்கிறது சிரமம். அப்ப அவனுக்கு புரியற மாதிரி ட்ரை பண்றது. வேதம் நமக்கு சொல்ல முடியாது. அதுல வேதம் சொல்றது தைத்திரியோபனிஷத்துல மானுஷ ஆனந்தம். சமயம் கருதி அந்த வேதத்தை கொஞ்சம் ஈஸியா புரியாம சொல்றேன். மானுஷ ஆனந்தம், மனுஷர்களுக்கு கிடைக்கக்கூடிய சுகத்தை ஒரு குவாலிட்டியா எடுத்துக்கோங்க, ஒரு குவான்டிட்டி, ஒரு பொருளா எடுத்துக்கோங்க. அதை 100ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. ஒரு பேச்சுக்கு சுவாமி எனக்கு ஒரு 1 கோடி ரூபாய் கிடைச்சது லாட்டரியில, அந்த சுகத்தை எடுத்துக்கோங்க. அந்த சுகத்தை எடுத்து ஒரு பொருளா, ஒரு ப்ராடக்டா மாத்திக்கோங்க. அதை இன்டூ 100 டைம்ஸ், அத மாதிரி 100 மடங்கு பண்ணா அது மனுஷ கந்தர்வ ஆனந்தம். அது மனுஷ கந்தர்வனுக்கு இருக்கக்கூடிய ஆனந்தம். அடுத்தது அதை ஒரு பொருளா எடுத்துட்டே இன்டூ 100 டைம்ஸ் இப்படியே பண்ணிருந்தா மனுஷ கந்தர்வம், தேவ கந்தர்வம், பித்ருக்கள், தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள், அடுத்ததாக கர்ம தேவர்கள், இப்படினே எடுத்துட்டே வந்தோமே ஆகில் இந்த வைகுண்டத்துல பிரம்மானந்தம் அப்படிங்கிறது 10⁻20 அப்படின்னா 10 போட்டு பக்கத்துல ஒரு 20 ஜீரோ, 10ன்னு ஒரு நம்பரை போட்டு பக்கத்துல ஒரு 20 ஜீரோ போட்டு அந்த பக்கம் 1 கோடி ரூபாய் லாட்டரி கிடைச்சா எவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ அதுதான் ஈக்குவலண்ட். தோராயமாக பிரம்மானந்தம், வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய ஆனந்தத்துக்கு அது ஈக்குவலா இருக்கும்னு சொல்றாரு. அப்படின்னு அர்த்தம், ஒரு மனுஷன் அடையக்கூடிய ஆனந்தத்தை மல்டிப்ளை பண்ணுங்க. 10⁻20, 10 பக்கத்துல 20 ஜீரோ போட்டு மல்டிப்ளை பண்ணா வரக்கூடிய சந்தோஷம் தான் நம்மளுடைய வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய ஆனந்தம். அதெல்லாம் திருவள்ளுவர் என்ன சொல்றார்? இந்த ஆனந்தம் அதற்கு சமம் கிடையாது. அவர் அப்படிதான் சொன்னார். நாம் இப்படி எடுத்துக்கணும். அப்ப திருவள்ளுவர் அதை சொல்லி வந்துட்டார். அப்ப என்ன புரியுது நம்மளுக்கு? திருவள்ளுவரும் எம்பெருமானை தான் பரத்வம்னு சொல்றார் அப்படின்னு நம்மளுக்கு புரிஞ்சுது. அடுத்தது மணிமேகலை. இன்னும் 2 நூல் தான் எடுத்துக்கிறேன், ரொம்ப எடுத்துக்கல. மணிமேகலை. மணிமேகலையில வரும்போது திருமகள் மார்பின் ஆரவம் ஆரம் பூண்டோன், செருவெங்கை தலத்து ஆழியேந்தோன், நிலைகழு பல்லுயிர் தோற்றுவிப்போன் என முதல்வன் கொப்பூழ் மலர்ந்த தாமரை. பிரம்மா எப்படி வந்தார் அப்படின்னு சொல்ற. பிரம்மாவுடைய ஆனந்தம் இப்பதான் பின்னாடி சுவாமி சொன்னார். பிரம்மா நான்முகனை நாராயணன் படைத்தான் அப்படின்னு சொல்றார். அந்த நாராயணன் எப்படி இருப்பார்னு சொல்லும் போது திருமகள் மார்பினன், எம்பெருமானுடைய திருமகள், அந்த எம்பெருமானுடைய மார்பில மகாலட்சுமி எழுந்தருளி இருக்கிறார். ஆரம் பூண்டோன், பல்வேறு ஆபரணங்களை தரித்திருக்கக்கூடிய பெருமான். செருவெங்கை தலத்து ஆழியேந்தோன், சக்கரத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமான். நிலைகழு பல்லுயிர் தோற்றுவிப்போன், எல்லா சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்துக்கும் அவன்தான் காரணம். அதில் என்ன சொல்ற? என முதல்வன், அவன்தான் தேவாதி தேவன், தேவாதிராஜன், தேவர்களுக்கெல்லாம் மேம்பட்டவன், முதல்வன். அவன்தான் பிரம்மாவை கொப்பூழ் மலர்ந்த தாமரை. அந்த எம்பெருமான் முதல்வன், தேவாதி தேவனுடைய நாபியிலேந்து வந்தவர் தான் பிரம்மா அப்படின்னு சொல்ற. இதுல முக்கியமான விஷயம் முதல்வன். அப்ப முதல்ல வந்தவர் யாரு? தேவர்களுக்கெல்லாம் தலைவன் யாரு அப்படின்னு எம்பெருமான் தான். முடிச்சிட்டார். ஒரே வரி, ஒரு வார்த்தை முடிச்சிட்டார் மணிமேகலையில. அடுத்தது கம்பராமாயணம். கம்பராமாயணத்துக்குள்ள போனோன்னு போயிட்டே இருக்கலாம். அதுல பல்வேறு இடங்கள்ல அவர் சொல்லிட்டே வர. இது என்ன விஷயம் அப்படின்னா, வால்மீகிக்கு ஒரு சங்கடம் இருந்தது. வால்மீகிக்கு பிரம்மா ஒரு வரம் கொடுக்கிறார். அந்த ராமாயணத்தை நீ பின்னாடி தான் ஏற்ற போற, அதனால உன் இஷ்டத்துக்கு கொண்டு வரக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டளை விதிச்சிட்டார். அங்க என்ன இருந்ததோ நீ அப்படிதான் பாசுரம் பண்ணுவ, அந்த வால்மீகி ராமாயணம் கொண்டு வருவ. எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டு கூட, ஒரு பேச்சுக்கு அங்க ஒரு குளம் இருந்தது, நாம் என்ன சொல்லுவோம்? குளத்துல தாமரை பூ இருந்தது, பக்கத்துல 2 தாமரை ஒரு பறவை போயிட்டு இருந்தது. இதெல்லாம் கிடையாது. குளம் வற்றி இருந்தா வற்றி இருந்தது, அந்த நதி ஓடித்தா நடி ஓடித்து, அப்படிங்கிறதான் வால்மீகி ராமாயணம். அதனாலதான் வால்மீகி ராமாயணம் ஒரு கண்டிப்பா அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் சத்தியம். ஆனா அதுக்கப்புறம் வரக்கூடியவர்களுக்கு என்ன பெரிய விஷயம் நம்மளுக்கு கிடைச்சதுன்னு,
அவர்களுடைய கொஞ்சம் அவருடைய கவித்துவத்தை காட்டலாம். இப்ப எம்பெருமான் ராமன் எந்த இடத்துலயுமே பரத்துவத்தை நிரூபணமே பண்ணல. ராமாயண ரீதியா ராமாயணத்துக்குள்ள போய் பிரம்மாவே வந்து சொல்ற நீங்க தான் தேவன் அப்படியா அப்படின்னு அவர் கேட்டுக்கிறார். ஏன்னா அவருக்கு என்னென்ன மனுஷனா இருந்து சாதிச்சு காட்டணும்னு தான் அவருக்கு விஷயமே. எங்கேயுமே நான் பெருமாள் அவர் காட்டிக்கவே இல்லை. ஆனா கம்பராமாயணத்துல என்ன பண்ணிட்ட, எல்லா இடத்துலயும் பெருமாளை பத்தி சொல்லும் போதுலாம் ஈஸியா பெருமாள் ராமர் ராமர் பெருமாள் சொல்லிட்டே வந்துட்டார். ஏன்னா அவருக்கு அது வந்துட்டே இருக்கு. ஒருத்தர் பெருங்காயம் சாட்டார், அவர் பேசும்போதெல்லாம் பெருங்காய வாசனை வீசிட்டே இருக்கும், ஈஸியா சொல்லிடலாம் அவர் பெருங்காயம் சாட்டார் அப்படின்னு. அதே மாதிரி கம்பராமாயணத்துல என்ன எடுத்து, கம்பனுக்கு மனசுக்குள்ள எப்பயுமே பெருமாள் இருக்க. ஏன்னா அவருடைய சொந்த ஊர் அடியனுடைய சொந்த ஊர்ல, அவர் பிறந்த ஊர்ல அடியன் பிறந்தேன், தேவாதிராஜனை எப்பயுமே அவர் சேவிச்சுன்றதுனால எல்லா இடத்தையும் பெருமாளை கொண்டு வந்துட்டே இருப்பார். இப்ப ராமரை பத்தி பாடுப்பா இருப்பார், ராமர் அப்புறம் பாடலாம், அந்த பெருமாளை பாடிட்டு கொஞ்சோண்டு அப்படிப்பட்டவர் ராமர் முடிச்சுருவார் எல்லா இடத்துலையும் கொண்டு வந்து. இந்த விபீஷணன் அடைக்கலம் படலம், வீடனன் அடைக்கலம் படலம். விபீஷணன் இவர்கிட்ட சண்டை போட்டு வந்துட்டான், ராவணன்ட்ட சண்டை போட்டு வந்துட்டான், நீ கிளம்புட்டான் ராவணன். இவன் 4 பேரோட சுவாமி 4 பேரோட வந்தார். அந்த 4 முக்கிய மந்திரிகளையும் விபீஷணன் கேட்கிறார், இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க 4 பேரும் சொல்றாங்க, ராமர்கிட்ட போய் நாம வந்து சரணாகதி பண்ணிடுவோம் அப்படின்ற. அப்படி வரும்பொழுது அங்க என்ன சொல்றார், நல்லது சொன்னீர், நீங்க நல்லதுதான்ப்பா சொல்லியிருக்கீங்க, நாங்க 4 பேரும் சேர்ந்து எனக்கு நல்ல விஷயத்தை சொல்லியிருக்கீங்க, நல்லது சொல்லினீர், நாமும் வேறு இனி அல்லது செய்து மேல் அரக்கர் அதுமால எல்லையில் பெருங்குணத்து ராமன் தாளினை புல்லுதும் புள்ளி இப்பிறவி போக்குதும். நாம ராமர்கிட்ட போய் சரணாகதி பண்ணிடுவோம். காமனா கேட்கிறேன், ஜென்ரலா வெளியில இருந்துருவோம், ராமத்தை வெளில வந்து கேட்டுப்போம், எனக்கு இந்த சைன்யத்தில் இருக்க விருப்பம் இல்லை, இந்த இதுக்கு சப்போர்ட் பண்ண விருப்பம் இல்லை, நாம ஒன்று அப்போசிஷன் டீம்ட்டு போயிடலாம், இல்லை ஓரமா நின்று வேடிக்கை பார்க்கலாம், சண்டை போட்டுக்கோங்கப்பா அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ ராமர்கிட்ட போய் சேர்றதுனால விபீஷணனுக்கு என்ன கிடைக்கும், ஒரு வேளை ராமர் ஜெயிச்சர்ன நாளைக்கு இந்த லங்கராஜ்யத்தை ராமர் கொடுக்கலாம் மேபி, இல்லை இந்த போர் புரிஞ்சு ராமனுடைய சைன்யம் பூர்த்தி அழிஞ்சாலும் விபீஷணனுக்கு ஆபத்து இல்லை. 2 இல்லை அப்படின்னா ஒரு பேச்சுக்கு ராவணன் ஜெயிச்சான்னு ராமர் பேதவ மாதிரி ஆயிட்டார் அப்படின்னா இவனுக்கு எந்த லாஸும் கிடையாது, விட்டுட்டு போயிடலாம். அப்ப இவனுக்கு 3 தான் பாசிபிலிட்டி, ஒன்னு லங்கா ராஜ்யம் கிடைக்கும், ராமர் ஜெயிச்சா இவனுக்கு எந்த விதமான லாஸும் கிடையாது, இல்ல ராவணன் ஜெயிச்சாலும் இவனுக்கு லாஸ் கிடையாது, விட்டுடலாம். இதுல என்ன சொல்றாரு அப்படின்னு, நீங்க நல்லதுதான்ப்பா எனக்கு சொன்னிருக்கீங்க, ராமர்கிட்ட போய் சரணாகதி பண்ணுவோம், நமக்கு என்ன கிடைக்குமா, இப்பிறவி போக்குதும், நமக்கு இந்த பிறவி போயிடும் அப்படின்னு சொல்றாரு. சுவாமி இதெல்லாம் லாஜிக்கா இருக்கா? அவர் மனுஷன்னு சொல்றாரு, ராமர் எங்கேயுமே நான் பெருமாள்னு சொல்லிக்கவே இல்லை. அப்ப இவர் போய் அவரை சேவிச்சா கிடைக்குமான இப்பிறவி போக்குதும். இன்னும் நிறைய விஷயம் சொல்லி வர்றார். இதுல முக்கியமான விஷயம் சொல்றார், நாம எப்ப பரபிரம்மமான எம்பெருமான சேவிச்சாதான் இப்பிறவியானது இதோட நின்றுடும், இதுக்கப்புறம் நமக்கு ஜென்மாவே கிடையாது. அப்ப ராமர் தான் அந்த பரம்பொருள் அப்படிங்கிறத ஒரு வார்த்தையில ஈஸியா காமிச்சிட்டார். இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. இதுல அடுத்தது அடியனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், இதோட இந்த பாசுரத்தோட அடியன் இதை பூர்த்தி பண்ணிக்கிறேன். வாலி வதைப்படலம், அந்த வாலிய ராமர் அடிச்சிட்டார். ஏற்கனவே சுவாமி சொன்னார் அம்புல ராமான்னு எழுதிருந்தது அப்படின்றது. இப்ப நாம ஒரு பேச்சு சொல்றோம், அவன் வந்து கம்பு குத்திருத்து வாலி எடுத்து பார்க்கறான், அதுல ராமான்னு எழுதிருக்கு, முடிஞ்சு போச்சு விஷயம், அவ்வளவுதான் விஷயம் சொல்லணும். இதுல என்ன நிறைய விஷயங்களை கம்பநாட்டாழ்வார் உள்ள கொண்டு வர்றார். என்ன கொண்டு வர்றார் அப்படின்னா, மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனி பெரும் பதத்தை தானே இம்மையே மறுமை நோய்க்கும் மருந்தினை ராமன் என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான். அவன் அம்பெடுத்தான், ராமான்னு பார்த்தான், ராமர் இது நிற்கிறார், முடிஞ்சு போச்சு விஷயம். அதை விட்டுட்டு எவ்வளோ பெரிய வேதாந்தத்தெல்லாம் கொண்டு வந்து உள்ள சொருகி இருக்கார் கம்பநாட்டாழ்வார். அவருக்கு அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு அவருக்கு அட்வான்டேஜ். மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை, இப்போ இன்னொருத்தர் போய் கேட்டேன் மூலமந்திரம் எது சுவாமி, அஷ்டாட்சரம் தான் மூலமந்திரம். இந்த பாஞ்சராத்திர ஆகமத்தை படித்ததெல்லாம் போய் கேட்டேன், துவாதசாட்சரம் தான் மூலமந்திரம். இந்த வேதம் படித்த வாழ்த்தெல்லாம் போய் கேட்டேன், நாராயண காயத்ரி தான் மூலமந்திரம். சிவாச்சாரியாட்டில் போய் கேட்டேன், அந்த சிவமந்திரம் பஞ்சாட்சரம் தான் மூலமந்திரம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவான். மந்திரங்களே நிறைய மந்திரம் இருக்கு. ஆனா இவர் என்ன சொல்லிட்டார், மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை. இந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம், ஃபீல் ஃப்ரீ. இந்த மந்திரம்லாம் சொல்லணும்னு அனுஷ்டானம் பண்ணணும், சந்தியாவந்தனம் பண்ணணும், ஜபம் பண்ணணும், காத்தால கரெக்டாக எழுந்துக்கணும், இந்த ரூல்ஸ்லாம் இருக்கு. நான் சொல்ல போல மூல மந்திரம் ரொம்ப சிம்பிள், இதுக்கு நோ ரூல்ஸ் நோ ரெகுலேஷன்ஸ். மூல மந்திரத்தை இது எப்படிப்படுது, சரி சுவாமி நீங்க சிம்பிளான மந்திரத்தை சொல்றேன்னு இருக்கேன், ஆனா இது என்ன கொடுக்கும், அது ரொம்ப டஃப்பான மந்திரம்,
அது எனக்கு அதை கொடுக்கும், இதை கொடுக்கும், இதை கொடுக்கும். நீங்க சொல்றது என்ன கொடுக்கும் அப்படின்னு, முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை. இதுல எம்பெருமான்ட்ட மட்டும்தான் ரொம்ப சிறப்பு. என்னென்ன, தன்னையே கொடுத்துருவாராம். தன்னுடைய பக்தனுக்கு தன்னையே கொடுத்துருவார். வேற எந்த பெருமாளும் அப்படி கொடுக்க மாட்டார். சரி, வேற எந்த தெய்வம் கொடுக்காது. இதுல என்ன பண்றான், எம்பெருமான் தன்னையே கொடுத்துருவாராம். சிம்பிளா சொல்லணும், ரங்கநாதர் இங்க சேவிச்சல்ல ஒரு சாமரம் தான் வீசிப்பார். எல்லா பெருமாள்கிட்டையும் 2 சாமரம் இருக்கும். சுவாமி ஒட்ட மட்டும் ஒரே ஒரு சாமரம், 2 சாமரம் போட்டுக்கூடாதுன்னு ஒரு சாமரத்தை அவர் இவர்கிட்ட கொடுத்துட்டார். திருமங்கை ஆழ்வார்ட்ட ஒரு சாமரத்தை கொடுத்துட்டார். இவர் சேஷவாகனம் இவருக்கு முன்னாடி 2 இருந்தது. மணவாள மாமணிகளுக்கு ஒரு சேஷமானத்தை கொடுத்துட்டார். ராமானுஜருக்கு என்ன கொடுத்தார்னா எம்பெருமானான்ற ஒரு பதத்தையே கொடுத்துட்டார். இவருக்கு எதையும் வச்சுக்க தெரியாது. இந்த பெருமாள்கிட்ட என்ன அப்படின்னு எதையும் வச்சுக்க தெரியாது. அதனால ஆழ்வார்லாம் இவரை வந்து பேதை என்னென்னமோ திட்டுவான் இவரை. ஆனா இவர் சிரிச்சுட்டே வாங்கிப்பார். ஆழ்வாதனை பாடு 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 அப்படின்னு வந்து இன்னும் ஒரு படி மேல போய் ஹிரண்யகசிபு ராவணன் தனக்கு விஷம் கொடுக்க வந்த அந்த பூத்தனை எல்லாரையும் என்ன பண்ணிடுவான், மோட்சத்துக்கு கொண்டு போயிடுவார். என்ன, எனக்கு பால் கொடுத்தாப்பா சுவாமி, விஷம் கலந்த பால் கொடுத்தா, இருந்தாலும் பால் கொடுத்தால அதுக்காக மோட்சம். சுவாமி இப்படி முட்டாளா இருக்கேல அப்படின்னு இவருக்கு எதையும் வச்சுக்க தெரியாதான். தன்னையே தமர்க்கு நல்கும், தனக்கு பிடிச்சிருத்துன்னு எல்லாத்தையும் கொடுத்துருவேன். திருவேங்கடமணி என்ன பண்ணான், சங்கு சக்கரத்தையும் கொடுத்துட்டார். தன்னுடைய பக்தனுக்கு என்ன கொடுத்துட்டார், சங்கு சக்கரம். வச்சுக்கோப்பா, என்னப்பா இது பெரிய விஷயமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். அப்படி தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை. அந்த அந்த வார்த்தை மந்திரம் ஒன்றும் சொல்லலை, மந்திரம் கோபியமா வச்சிருக்கார் அவர். அந்த மந்திரத்தை சொல்லிட்டே இருந்தா எல்லாத்தையும் கொடுத்துருவார். உண்மை என்ன சொல்றார், தானே இம்மையே மறுமை நோய்க்கும் மருந்தினை. சுவாமி இதெல்லாம் கொடுக்கிறார். சுவாமி இந்த ஜென்மால முடியுமா, இன்னும் எத்தனை ஜென்மா நான் பிறக்கணும், என்னென்ன கஷ்டப்படணும் தெரியல சுவாமி. அவள்கிட்ட பேச்சு வாங்குறேன், இவாள்கிட்ட பேச்சு வாங்குறேன், நான் எவ்வளோ பண்ணாலும் இவாளுக்கு பத்தலை சுவாமி. இது எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் கேட்டு இருப்போம். அப்படின்னு இம்மையே மறுமை நோய்க்கும் மருந்தினை. எல்லா நோய்க்கும் சுவாமி எனக்கு அந்த நோய் இருக்கு, இந்த நோய் இருக்கு, இதுக்கும் மருந்து. இம்மை இந்த நோய்க்கும், மறுமை நோய் மறுஜென்மாங்களுக்கு நோய்க்கும் மருந்தினை. அடுத்தது என்ன சொல்றார், ரொம்ப முக்கியம், ராமன் என்னும் செம்மை சேர் நாமம். ராமன்ற வார்த்தை அதுதான் அம்புல பார்த்தான். அந்த அம்பை பார்த்துட்டு ராமா என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை, அந்த நாமத்தை அவன் பார்த்தான். அதான் மந்திரம். இதுக்கு அடுத்த வார்த்தை இன்னும் கோப்பியமா வச்சிருக்கார், கண்களில் தெரிய கண்டான். சரி சுவாமி, தமிழ் இலக்கணங்கள்ல ஒரு வார்த்தை திருப்பி திருப்பி வரக்கூடாது. இப்ப நம்மளாம் எதால பார்க்கிறோம், இங்க எத்தனை பேர் கண்ணை தவிர இன்னொரு உபயோகத்தால பார்க்கிறோம்? காதால பார்க்கிறவங்க எத்தனை பேர், மூக்கால பார்க்கிறவா எத்தனை பேர்? இல்லை, யாருமே கிடையாது சுவாமி. அப்ப என்ன பார்த்தது, கண்களில் தெரிய கண்டான். கண்ணால தான் பார்க்க போறோம், முடிஞ்சு போச்சு. தெரியறது, நான் பார்க்கறேன் தெரியறது, கண்டான் தெரியறது. 3 வார்த்தை தேவையில்லாம ஒரு கவி போடக்கூடாது. அப்படி போட்டா சங்க இலக்கியத்தில் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா கொண்டு போய் அந்த பொத்தாமரை குளத்தில் போடணும், அதுலேருந்து திருப்பி வெளில வரணும், அந்த அவர்கள்லாம் கேள்வி கேட்டு பதில் சொல்லணும். கம்மநாட்டாழ்வார் இங்கே தான் அரங்கேற்றம் பண்ணார், நம்மளுடைய தாயார் சன்னதி வாசல்ல. அப்படி கண்ணா பின்னால் இருந்தால் ஏற்றுக்க மாட்டோம். அப்படி இருக்கும்போது ஏத்துண்டாலே அப்படின்னு கண்களில் முதல்ல அவன் என்ன பண்ணான், அதை பார்த்தான். தெரிய சும்மா பார்த்தான். கண்டான், கான் அப்படிங்கிறது எது, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. அப்ப மெய்ப்பொருளை தெரிஞ்சுண்டா மட்டும்தான் அது அறிவு. அப்ப கண்றது காண்றது அப்படின்னு தெரிஞ்சு அதை புரிஞ்சு அதில் இருக்கக்கூடிய தாத்பரியத்தை உணர்ந்தாதான் அது காண்பது, இல்லைன்னா அது தெரியறது. ஒரு பேச்சுக்கு இங்கேருந்து பார்த்தா எல்லாரையும் எனக்கு தெரியறது, எல்லாரையும் தெரியறது. ஆமா சுவாமி அதுவும் தெரியாது, பச்சையா இருக்கு சேப்பா இருக்கு. ஆனா இங்க எல்லாரையும் தெரியும். நாளைக்கு நீங்க வந்து எங்கிட்ட கேட்கிறேன், சுவாமி என்ன தெரியறதா அப்படின்னு, நீங்க அந்த உபன்யாசத்துல வந்தே அப்படின்னு யோசிச்சு உங்களுடைய டீடைல்ஸ் சொல்றா, அது காண்பது. அப்ப என்னாச்சு, இந்த ராமான்னு பார்த்தா இங்க தெரிஞ்சிட்டார் ராமர். கண்களில் தெரிய அந்த தெய்வம் யாரு, இதோ இருக்கே ராமர். அந்த ராமர் எப்படிப்பட்டவர், எல்லா விதமான நம்முடைய கஷ்டங்களையும் நிவர்த்தி பண்ணி பரம்பொருளான இம்மையே மறுமை நோய்க்கும் மருந்து. இவர்தான் நம்ம அத்தனை பேருடைய கஷ்டத்தையும் நோய்களையும் நிவர்த்தி பண்ணி நமக்கு பரபிரம்மமான தெய்வம் தான் இந்த ராமர் அப்படிங்கிறத உணர்ந்து மெய்யுணர்ந்து மெய்ப்பொருளை கண்டான் அப்படிங்கிறதுனால இங்க என்ன புரியுறது, இவர்தான் தெய்வம், மற்றுமோர் தெய்வம் உண்டே மதியிலா மானிடங்கால்னு ஆழ்வார் சொல்றார். வேற தெய்வமே கிடையாது சுவாமி. நோ கன்ஃபியூஷன், கிளாரிட்டியா முடிச்சிருது. எல்லாருமே என்ன சொல்றா, இந்த எம்பெருமான் தான் தெய்வம், நம்ம ரங்கநாதர் தான் தெய்வம், ராமர் தான் தெய்வம் அப்படிங்கிறத சங்க இலக்கியங்கள்ல
ஒரு சில விஷயங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பெரிய கடல்லேருந்து ஒரு ஸ்பூன் தான் எடுத்திருக்கோம். இதை இன்னும் ஆராய்ச்சி பண்ண 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 அவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்கு. அடியேனுக்கு தெரிஞ்சதை அடியேன் ஒரு சிறிய ஞானத்தன் அடியேன் விஷயங்களை சொன்னேன். இதில் நல்லது இருந்தால் அது ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தையும், இதில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் அது அடியேனையும். இந்த முக்கியமான விஷயம், இந்த பாசுரம், இந்த வாலிவதை படலத்தில் வரக்கூடிய விஷயத்தை ஸ்ரீ அண்ணா அடியனுக்கு ஞானாச்சாரியன் ஞானம் இன்னைக்கு ஏதோ ஒரு 2 பேரையும் பேசுகிறேன் அப்படின்னு முக்கியமான காரணம் ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி அண்ணா இது ரொம்ப விஸ்தாரமாக விளக்கமாக சொல்லுவார். அவருடைய திருவடித்தாமைகளையும் இந்த வாய்ப்பளித்த நம்முடைய சுவாமியுடைய திருவடித்தாமைகளையும் பல்லாண்டு பாடிக்கொண்டு அடியேன் பூர்த்தி பண்ணுறேன். ஸ்ரீ வைகுண்ட பரியே நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பொதுவாக சங்க இலக்கியங்கள்லேருந்து எடுத்தால் அதில் ஸ்ரீமன் நாராயணனே பரபிரம்மம், அதாவது திருமால் ஒருவர் தான் பரபிரம்மம் அப்படின்னு சொல்லியிருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. சங்க இலக்கியம்னா பொதுவாக ஆஸ்திகாலாம் சரி ஏதோ கவிதை பாடியிருப்பா, கவிஞர்கள் கவிதை பாடியிருப்பா, அதில் எதையோ வர்ணிச்சிருப்பா அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் திருவள்ளுவர் கூட தன்னுடைய திருக்குறளில் ஸ்ரீமன் நாராயணனை தான் பரபிரம்மம் சொல்கிறார். ஆதி பீஜாய அப்படின்னு கஜேந்திர ஸ்ருதியில் வர்றது தான் அங்கே ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அது மட்டும் இல்லாத அங்கே உள்ள திருக்குறளில் இருக்கக்கூடிய அத்தனை பாடல்களையும் பார்த்தோம்னா 2 தெய்வத்தை பற்றி வருது. ஒன்று ஸ்ரீமன் நாராயணன், உலகளந்தான் உலகுன்னு ஆரம்பம். ஆதி பகவன்னா அது யாருன்றதை பின்னாடி சொல்கிறார், உலகளந்த பெருமாள். ஆனால் இன்னொன்று யாரை சொல்லிக்கிறான்னா மூதேவியை சொல்கிறார். மூதேவியை சொல்கிறார். இப்படி இல்லையானா அவங்க வீட்டில் மூதேவின்னு ஒரு தேவதை இருக்குது, அதுதான் வந்து குடிகொள்ளும்ன்றார். அப்போது மங்கள தேவதைகள் அப்படின்னு யாரை நீ எடுத்தாலும் ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனே பரபிரம்மம் தான் திருக்குறளும் சொல்கிறது. அரவிந்தலோச்சனன் சுவாமி ஏழலையே அப்படின்னு தவிச்சுன்றதா நான் இருக்கேன் கை கொடுக்க, நான் இருக்கேன் தோல் கொடுக்க, எங்கேயோ வெண்ணெய்க்கு தேடின்றதா நெய்யை வீட்டில் வச்சுன்னு வெண்ணெயை தேடுறது மாதிரி அலையிறது மாதிரின்னு சுவாமி தயாராக இருக்கார். அதுவும் மருவி அப்பன் அதில் வெண்ணெய் நெய்க்கெல்லாம் பற்றி கவலைப்படுது. அதனால் அப்பேற்பட்டதான நம்ம சுவாமி, அதுவும் தேரெழுந்தூர் பட்டாச்சாரியருடைய பரம்பரையில் 202வது பரம்பரையாம் இவ அர்ச்சகால், பரம்பரை அர்ச்சகால். ஆமருவியப்பன், தேரெழுந்தூர் ஆமருவியப்பன் எத்தனை தொற்றிருப்பாளோ, எத்தனை கட்டின்றிருப்பாளோ, எத்தனை முத்தம் கொடுத்துருப்பாளோ, எத்தனை குளிப்பாட்டிருப்பாளோ, அபிஷேகம் பண்ணியிருப்பாளோ, எப்படிலாம் பேசியிருப்பாளோ, பரம்பரையாக இவெல்லாம் எந்தை தந்தை தந்ததன் மூத். ஆனால் அவருக்கு போய் பாஞ்சராத்திர ஆகமத்துலேருந்து ஏதாவது சொல்லும்னா அதுக்கு தான் அவர் தகப்பனார் இருக்காரு, அவர் முன்னாடியே சொல்லிட்டார் ஸ்ரீராம பட்டாச்சார். அப்படி இருக்குச்சேன்னா இதுக்கு என்ன, ஏன்னா சங்க இலக்கியத்துலேருந்து சொல்லுன்னா கஷ்டம், ஆளை பிடிக்கணும். ஏன்னா அதில் சொல்லியிருக்கிறது திருமால் ஒருவன் தான் பரம்பொருள்னு சொல்லியிருக்கு, மற்ற தெய்வங்களை சொல்லலையா, நான் சொல்லியிருக்கு, எல்லாம் அவனுடைய விபூதி தானே. அப்படிங்கிறதுனால அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர்னு சொல்லும்படிக்கு எல்லா தெய்வத்தை பற்றி சொன்னாலும் ஆனால் முழுமுதற் கடவுள்னு பேச்சு வந்ததானா, கடவுள்னு பேச்சு வந்தாலே திருமால் ஒருவன் தான். அதுவும் திருமாலிருங்குன்றம் அப்படின்னு திருமாலிருஞ்சோலையை பாடியிருக்கா சங்கப்புலவர்கள்லாம். அழகர் கோவிலை திருவெக்கான்னு முன்னாடி சொன்னார், சொன்ன வண்ணம் செய்த பெருமாளை, ஸ்ரீரங்கத்தை, திருமலை அப்பனை எல்லாம் சங்க இலக்கியங்களில் நிறைய திவ்ய தேசங்களையே மங்களாசாசனம் பண்ணியிருக்கா சங்க புலவர்கள்லாம். ஆனால் பெருமாளை பற்றி தான், பகவானை பற்றி தான் சொல்கிறது அப்படின்னு புரிஞ்செடுக்காத நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா அதை அப்படியே ஸ்கிப் அவுட் பண்ணியிருப்போம். இதில் கூட இன்னொன்று சிலப்பதிகாரத்தில் விசேஷமாக சொல்கிறார். அவர் வந்து ஜெயின மதத்தை சேர்ந்தவராக இருந்த ஒருத்தர். ஆனால் ஜெயின மதமாக இருந்தாலும் இன்றைக்கும் ஜெயின மதத்தவரெலாம் பஜனை பண்ணுவா, ராமநாமத்தை கிருஷ்ணநாமத்தை லக்ஷ்மியை கொண்டாடுவா. அந்த ஜெயின மதத்தை சேர்ந்தவராக இருந்த போதிலும் அவர் சொல்கிறார், குறவை கூத்து படலம் அப்படிங்கிற இடத்துல நாராயணா என்ன நாவென்ன நாவே, எவனுடைய நாக்குனால நாராயணான்னு வரலையோ அவன் நாக்கு இல்லை, அது பின்னா விஷம் பிடிச்ச கொடி நாக்கில் இருக்கு. அப்பேற்பட்டதான நாராயணான்னு சொல்லாத நாவென்ன நாவே கரியவனை மாலவனை கேளா செவி என்ன செவியே பிலே பதோருக்கிரம விக்ரமான்யே அப்படிங்கிற பாகவத ஸ்லோகம் அப்படியே எடுத்து கொடுக்குறேன். அந்த கிருஷ்ணனை கேட்காத செவி என்னத்துக்கு செவி, அது என்ன ஓட்டை, அது என்ன ஓட்டை அப்படின்னா இந்த தவளையும் நண்டு இதெல்லாம் நுழையுமே பூமியில் வள, அந்த ஓட்டைக்கும் இந்த காது ஓட்டைக்கும் என்னப்பா வித்தியாசம்? கிருஷ்ண கதையை கேட்கலன்னா என்ன பிரயோஜனம்? ராமராமா நாராயணான்னு சொல்லனா என்னத்துக்கு நாக்க படைச்சா, அதுக்கு ஒன்று ஊமையாக படைச்சிருக்கலாமே, ஊமையோ அன்றிச்சவிடோ அனந்தலோன்னு படைச்சிருக்கலாமே. அப்படிலாம் கேட்கறது ஆணித்தரமாக இருக்குது. அப்பேற்பட்டதான விஷயங்கள். அது மட்டும் இல்லை, அவ்வை மூதாட்டி சொல்லச்சவே திருமாலுக்கு அடிமை செய், நீ கைங்கரியம் பண்ணணும்னா சேவை பண்ணணும்னா அடிமையாக இருக்கணும்னா திருமாலுக்கு போய் கைங்கரியம் பண்ணு, அதுதான் இவ பரம்பரையே. அவ்வை பிராட்டி சொல்கிற வார்த்தை திருமாலுக்கு அடிமை செய். மற்ற தெய்வங்களை நிறைய பாடியிருக்கா, ஆனால் கைங்கரியம் ஏன் பண்ணணும்னா நம்மளாம் சேஷபூதர்கள், அவன் சேஷி. அப்போ சேஷியான பகவானுக்கு நம்ம கைங்கரிகளை ஏற்றுக்கிறவன் அவன், அவனுக்கு தொண்டு செய்ய வேண்டுவா நாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வேதாந்தத்தில் சொன்ன விஷயங்களெல்லாம் சங்க புலவர்களாக நிறைய பாடியிருக்கா.
அதை சொன்னி 2 நாள் கூட அவருக்கு அவகாசம் கொடுக்காத அதுக்குள்ளால எல்லாத்துலேருந்து குறிப்பு கடன்னு எடுத்து வச்சுட்டு ஆசையாக வந்து உட்காந்து இப்படி நம்மளெல்லாம் ஆனந்தப்படுத்தியிருக்கார் ஒரு பக்கம். ஆனால் இந்த விஷயத்தை ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு வரேன். இந்த விஷயத்தில் ஸ்ரீமன் நாராயணன் தான் பரம்பொருள்னு வேதத்திலேருந்து கேட்டுட்டு வரோம். ஆச்சரியம், இதுக்கு இவ்வளோ பேர் வந்து உட்கார்றே. உங்களை தான் பார்க்குறேன், ஒரு நாளும் உங்களை தான் பார்த்துட்டு இருக்கேன், ஒரு வேலையும் பார்த்துட்டு இருக்கேன். அவ ஆசையாக வந்து என்ன தான் சொல்கிறா பார்ப்போமே, என்ன தான் நம்ம இந்து மதத்தில் இருக்கிற நூல்கள்லாம் சொல்கிறதுன்னு பார்ப்போமே. அது என்ன ஒரே கடவுள் தான் முழுமுதற் கடவுளா, அப்படி தான் சொல்லியிருக்கா அப்படின்னு தான் தெரிஞ்சுக்கணுன்ற ஆசையில் அந்த ஜிக்ஞாசா இருந்ததுன்னா அவள் தானே கேட்க வரும். அப்பேற்பட்டவாளா அல்லது முமுட்சுக்களா தெரிஞ்சுக்கணுன்ற ஆசையில் வந்த உங்களையும் பார்த்து ஆச்சரியப்படுறோம். இப்படி சொல்கிறவா கிடைப்பாளான்னா அதுவும் ரொம்ப பெரிய ஆச்சரியம். மேலே சுவாமிக்கு आनंदो ब्रह्मे दिव्यजानाते आनंदाद्येव कल्विमानि भूतानि जायन्ते आनंदेन जातानि जीवन्ति आनन्दं प्रयन्त्यभिसंविशन्तीति सैषा भार्गवी वारुणी विद्या परमेभ्यो मन्त्रदिष्टिता एवं वेद प्रतिष्ठति अन्नवानन्नातो भवति महान् भवति प्रजया पशुभिर्ब्रह्मवर्चसेन महान् कीर्त्या. கந்தரவாகிய சல்வா தெய்வத்தகரசே செய்யகண்ணா உறவச்சஞ்சொராடி வல்லானே உலகொண்ட ஒருவா திருமார்பா ஒருவர் காட்சி உயம்பகையன்னால் உடனென்ன இவர் என்னுள் புகுந்து ஒழியாத அறிவித்தின்றில் அஞ்சு நின்னடைந்தேன் அழுந்தூர் மேல் திசை நின்ன அம்மானே. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பாக்கியம்.